ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்க ஒரு எம்ப்ளாயிட்டு இருந்து ஒரு சுத்தமா என்னன்னே தெரியாத ஒரு ஃபீல்டுக்கு ஒரு ஜம்ப். அப்பாவுக்கு என்னன்னா, நீங்க வந்து ஒண்ணு நீ ஐடில இரு, இல்லைன்னா வேற ஏதாவது ஜாப் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் சும்மா ஒரு மாசம் 1 லட்ச ரூபா தரேன்றாங்க. அதை விட்டுட்டு நீ 1 கோடி ரூபா போட்டு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு சும்மா 1 லட்ச ரூபா வருதுன்னா அதுதானே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தோத்திஸ் மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு, இதுக்கு நீங்கள் ஒரு 100 crore ரோட் மேப் போட்டு போயிட்டு இருக்கீங்க, இதில் நல்ல பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் வந்து ஆடியோ லான்ச்சில் போடுறது, விஜய் சார் வந்து வெட்டிங் ஈவெண்ட்ஸில் வர இடத்துலலாம் பட்டு வேஷ்டி போடுறது, அதெல்லாம் காமிச்சு இது மாதிரி எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி நாங்களும் அது ஜென்ரலாகவே இப்போ இருக்கிற மைண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு ஜெயிச்சாவே பிடிக்காது. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் மேலே அவர் மேலே இருக்கிற எமோஷன் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இருக்காது. ஓகே, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு கடவுளாக தெரிவார். இவர் ஜெயிக்க வைக்கணும்டா அப்படின்னு. நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டிங்கன்னா அந்த டாஸ்க் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்குற டைம் எதிர்பார்க்கறது வந்து நடக்காது. நீங்கள் ஒரு ஷோரூம் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் ஒரு பிகமிங் அ டாப் பிராண்டு, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு க்ரௌட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், நான் உங்களுக்கு நியர்பை ஒரு 4 to 5 இது தள்ளி இருக்கேன், பில்டிங் தள்ளி இருக்கேன். இப்போ எனக்கு இன்ஸ்டா இருந்தால் மட்டும் போதும், உங்களோட க்ரௌட் என்னால் கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்டில் ஐ ஹாவ் மிஸ்டர் வினோத், ஃபவுண்டர் ஆஃப் பரம்பரா தோத்திஸ். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆல் ஆர் ஒர்க்கிங், அவங்களுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு கனவாகவே இருக்குது. ஸோ கான்டெக்ட் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிடலாம் நம்ம பாட்காஸ்ட்டுக்கு. ஸோ ஃப்ரம் ஹெச்ஆரில் இருந்து ஸ்டார்டிங் அ கம்பெனி விச் இஸ் ஆன் இட்ஸ் வே டு அ 100 crore கம்பெனி, இது எப்படி அச்சீவ் பண்ணீங்கன்றது தான் இன்னைக்கு பாட்காஸ்டோட தீம். அண்ட் எல்லாரும் அவங்களோட ஜாப்ல இருந்து அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணோன்னா என்ன மாதிரி ஒரு பிளே புக் வேணுன்றது தான் இன்னைக்கு கான்செப்ட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஹெச்ஆர்ல இருந்து உங்களுக்கு தெரியவே தெரியாத ஒரு ஃபீல்டு தோத்திஸ், ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்க ஒரு எம்ப்ளாயிட்டு இருந்து ஒரு சுத்தமா என்னன்னே தெரியாத ஒரு ஃபீல்டுக்கு ஒரு ஜம்ப், எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? சார் 2020 கோவிட் டைமு. இது வந்து நிறைய பேருக்கு இது மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கும். எல்லாத்துக்கும் ஜாப் போகிற டைம், இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைம், அந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய பேருக்கு நடந்திருக்கும். சேம் என்னோட ஹெச்ஆர் ஃபீல்ட்லேயும் வந்து நான் பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற ஒரு டைமாக இருந்தது. ஓகே. ஸோ இப்போ நம்ம கோவிட் டைமில் அங்கே ஷிஃப்ட் ஆகி அங்கே போய் எப்படி இருக்க போகிறோம் என்னன்றது தெரியாத ஒரு பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். அதில் மேஜராக என்னன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஒரு 6 months இருந்தது. ஓகே. அந்த டைம்லேயே நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், ஸோ இது வந்து நம்ம கப் ஆஃப் டீ கிடையாது, சம்திங் வி வாண்ட் டு டூ. அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றது தான் நம்மளோட தாட் ப்ராசஸாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி இருந்த தாட்லேயே வந்து இன்லா பிஸ்னஸே இருக்குது. அவர் வந்து ஷெட்டில்டாக ரொம்ப லோ லெவலில் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக பிராண்டாக பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாட் ப்ராசஸே இருந்தது. நான் சடனாக போய் ஒய்ஃப்கிட்ட நான் ஒரு 1 monthல குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இது என்ன குவிட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அதோட சேர்த்து ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி, இதையும் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான். என்ன சொன்னாங்க, வெயிட் பண்ணு, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணலாம்ல, இல்லைன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இதை சைடில் பண்ணுங்க அப்படின்னு. நான் அந்த மாதிரி பண்ண எந்த பிஸ்னஸுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை. இல்லை, டெஃபினட்டாக யூ cannot try to catch 2 horses. ஒரே இடத்துல 2 முயல் பிடிக்க முடியாது. போத் ட்ரெயின் வி காண்ட் கேட்ச். கண்டிப்பா. ஆமாம், அது வந்து பெரிய இதாக இருந்தது, எனக்கு யோசனையாக இருந்தது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1 lakh சேலரி விட்டுட்டு வரோம், வந்து இம்மிடியேட்டாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 கிடைக்கிறதே பெரிய கஷ்டம்ன்றது ஃபீல்டு வைஸ் நமக்கு நல்லா தெரியும். டெஃபினட்டா. ஏன்னா நமக்கு இது என்னன்னே தெரியாது. கண்டிப்பா. A to Z அது வந்து கற்றுக்கணுன்னாவே நமக்கு ஒரு 1 year ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு ரெவன்யூவாக மாறணும், அது பண்ணணும், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அது இல்லாமல் நம்ம தாட் ப்ராசஸ் வேறு பயங்கரமாக பெரிய லெவலில் பண்ணணும், பிராண்டாக பண்ணணுன்ற ஒரு பயங்கர இமேஜினேஷன்லாம் வச்சுருந்து நம்ம இறங்குறோம். இதெல்லாம் பண்ணணுன்னா நமக்கு ஃபண்டு ஆல்ரெடி வி ஹேவ் ஃபண்ட், பட் அதை வச்சு நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமா? இப்போ நமக்கு அந்த ஃபண்டு போயிடுச்சுன்னா திருப்பி பேக் டு 0. ஆமாம், அது மாதிரி ஆகிடும். அதனால என்ன பண்ணலான்றது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தேன். பட் ஒன் ஸ்டேஜ் வந்து சரி இது இறங்கிடலாம், இதுக்கு மேலே நம்ம வந்து யோசிச்சுட்டே இருந்த வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் இன் டு திஸ்.
ஆல்மோஸ்ட் இப்போ 7 இயர்ஸ் we are சூப்பர். coming. ஸோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் 2-3 ஐடியா எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த ஐடியா கண்டிப்பாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது கட் ஃபீல் இருந்ததா? இல்ல இப்ப எல்லா பிசினஸ் ஓனருக்கும் வரது தான் நினைக்கிறேன் அது. ம், அது ம், நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அது எப்படி ம். இம்ப்ளிமெண்ட் பண்றோன்றது தான் மேஜரா ப்ளே பண்ணுது ரோல்னு நினைக்கிறேன். நான் வந்து டீ ஷாப் ஃப்ரெண்ட்ஸ் கூட வைக்கணுன்னும்போது நீங்க தெரியும் காலேஜ்லேருந்து வெளிய வந்தோனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலா "ஏய் டீ ஷாப் நல்லா இருக்கும்டா, வச்சானா நல்லா ரெவென்யூ வரும். அது பண்ணலான்னு" சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாங்க. ம், அந்த மாரி பண்ண பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கு இல்லையா? அது நம்ம ம். பண்ணாம சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கோசரம் பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஃபாலோ அப் இருக்காது. அதுக்கான ஒரு மெஷர்மென்ட் இருக்காது. எதுவுமே பண்ணாம நம்ம பண்ணுவோம்னு நெனச்சிட்டு பண்ணது எல்லாமே நமக்கு ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. ஸோ மெயினா ஜஸ்ட் ஒரு ஜோஷ்ல நான் பண்றேன் பாரு அப்படின்ற மாரி ஒரு பிரிப்பரேஷன்லாம் பண்றப்போ தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ். கண்டிப்பா. அது ஃபெயிலியர் ஓகே, ஆவறதுக்கு 99% சான்சஸ் அதிகம் தான் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம இதுல வந்து என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் கால்குலேட்டட் எப்படி நம்ம பிளான் பண்ணலாம். நம்ம ஐடியா ஒண்ணு வரும். அந்த ஐடியாவ வந்து டெம்ப்ளேட்டா கொண்டு வரணும்னா என்ன ம். பண்ணணும்? ஓகே. ஸோ அது நம்ம எப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்றது? ம், ஸோ ம். இப்படி எப்படி நம்ம பண்ணா எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணா. ஸோ இதுல வந்து நம்ம கரெக்ட்டான ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்றதுக்கு எனக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே. அப்போ ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியால ஒரு ஃபாஸ்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ம், நம்ம என்ன ம். பண்ணுவோம், ஒரு ரூ. 100 ஒரு பொருள வந்து ரூ. 120க்கு வித்தா ₹20 லாபம் வரும்ன்றது தான் கண்டிப்பா. நம்ம மைண்ட் செட்ல இருக்கும். ஓவராலா வெளியிலருந்து பார்க்கும்போது. எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா. இதுக்கப்புறம் நெறைய ஆப்பரேஷன்ஸ் இருக்கு. ஐடி இருக்கு. நமக்கு வந்து ஃபினான்ஷியல் இது இருக்கு, பிளானிங் இருக்கு, பிராண்டிங்கோட ஸ்கெட்ச் இருக்கு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது ஐ நீட் ஒரு டைம்ல ஒரு ஒரு அப்கிரேட் ஆயிட்டே போணும். ஒரு 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 ரீவொர்க் பண்ணி வி ஜஸ்ட் ரீச்டு தேர். இந்த நான் சிகே சார்ட்ட பாட்காஸ்ட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஒரு ஃபீல்டு எடுக்கிறீங்கன்னா, அத சுத்தியே பிசினஸ் அமைச்சுக்கோங்க. ஸோ தட் கரெக்ட், உங்களுக்கு அந்த ரப் ஆஃப் நாலேட்ஜ் நல்லா கிடைக்கும். இப்போ சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சலூன் வச்சிருக்காருன்னா, அடுத்து நெயில்ஸ் அண்ட் பியாண்ட். கரெக்ட், இந்த நெயில்ஸ் கரெக்ட். அந்த காஸ்மெட்டிக் சம்பந்தமானதே ஃபேஸ் வச்சிருப்பாங்க. பேக் அந்த மாரி ஸோ எடுத்துட்டு ஆனா போணும். உங்க கதைய எடுத்தோம்னா, டீ ஷாப்பு சம்மந்தமே இல்ல. அடுத்தடுத்து இட் ஹஸ் பீன் தேர். ஸோ இந்த நெறைய ரோல்ஸ்ல இருந்திருக்கீங்க. இதுல மெயினா நீங்க ஹெச்ஆரா இருந்திருக்கீங்க. ஸோ இப்ப இருக்க பிசினஸ்ல உங்களுக்கு ஹெச்ஆரா இருந்தனால, எனக்கு இதுல நான் நல்லா கத்துக்கிட்டது எனக்கு இங்க நல்லா யூஸ் ஆகுதுன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல அதுதான் என்ன வந்து என்ன சொல்றது, அதுதான் பில்லர் ஆஃப் தி பிசினஸ்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஓகே. எனக்கு வந்து ஹெச்ஆரா இருக்கிறவங்களால வந்து ஆல்ரெடி நான் ஒரு இன்டர்வியூல கூட சொன்னேன். இது வந்து எப்படின்னா, ஒரு எம்எஸ் தோனி வந்து கிரிக்கெட்ல இருக்கிற ஒரு கான்செப்ட் மாரி. ம், ம். அவருக்கு வந்து விக்கெட் கீப்பரா இருந்துட்டு, அவர் வந்து வர பால்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்றது, கேட்ச் பண்றதெல்லாம் பார்க்கும்போது, அவரு பேட்ஸ்மேனா போகும்போது எந்த பால் எங்க வருதுன்றத அவருக்கு ஈஸியா ஐடென்டிஃபை ஈஸியா பண்ணலாம். ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அடிச்சா நம்மளால இங்க வந்து கேட்ச் போயிடும் பின்னாடி. நம்ம எப்படி நம்ம வேல்வேட் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணலாம். இத எப்படி ம். பண்ணிக்கலாம்? பின்னாடி போலாமா? ஃப்ரண்ட் வரமா? ஃபார்வர்ட் வந்து ஆடலாமான்றது எல்லாமே ஒரு டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டரா இருக்கு. ட்ரூ, ட்ரூ. 2வது அவர் கிரவுண்ட் ஃபுல்லும் பார்க்கறனால, இங்க நின்னா கேட்ச் வரும். அதனால தான் முன்னாடியே பிரெடிக்ட் பண்றாரு. கரெக்ட். அவங்க பவுலர் வரும்போது நீங்க ஓரமா கார்னர் நின்னுக்கோ. ம், ம், ம். லெஃப்ட் சைட் போர்டு அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனும் அதுதான் இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ஹெச்ஆர்ல வந்து பயங்கரமா இருந்தது. ஏன்னா மல்டி டைப் ஆஃப் பெர்சன்ஸ் வந்து நான் மீட் பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பா. அவங்க வந்து ஒருத்தர் வந்து இம்மீடியட்டா வந்து ரிலீவ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து பயங்கரமா ஹை சேலரி வேணும்னு கேட்டிருப்பாங்க. ம். இன்னொரு ஆப்பரேஷன்ஸ் வந்து இஷ்யூ வருதுன்னு சொல்லுவாங்க. அங்க நெறைய பிராக்டிகல் டிஃபிகல்ட்ஸ் நெறைய இருக்கும். ஸோ அது பார்க்க நமக்கு வந்து நெறைய பேர் இன்டராக்ட் பண்றதுனால, நம்ம இது எப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? ம், 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 அப்படின்றது ம், பெரிய ம், ம். எனக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்தது. ஸோ காட் இட். அத வந்து நான் நெறைய ஃப்ரேம் ஒர்க் வந்து என்னோட பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ரொம்ப முக்கியம். ஏன்னா, பீப்பிள் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப, ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க எக்ஸாக்ட்லி. டெக்னிக்கலா இப்ப நான் ஒரு பிரிண்டிங்ல நான் டெக்னீஷியனு, இல்ல மார்க்கெட்டிங்ல டெக்னீஷியன், இட்ஸ் ஆல் ஃபைன். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் ஆகுறோம் அப்படின்றபோது, இட்ஸ் ஹவ் யூ மேனேஜ் பீப்பிள். கரெக்ட். அது நீங்க ஹெச்ஆராவே இருந்திருக்கனால, இட் இஸ் அன் எட்ஜ் உங்களுக்கு. கரெக்ட். ஆனா அதனால நமக்கு நெறைய ஆப்பரேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்றதாகட்டும், இந்த ஃபீல்ட் ஆஃப் பீப்பிள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றது எல்லாமே நம்ம கூட சஸ்டெயின் ஆவாங்களா? இல்ல லாங் டர்மா இருப்பாங்களா? எ இது வந்து நான் வந்து கிளையன்ட் கிட்டயும் பார்த்துடலாம். ஏன்னா அந்த ஓகே. சைக்காலஜிக்கு எனக்கு அங்கேயே ஒர்க் அவுட் ஆகுது. டெஃபினட்டா. இட்ஸ் அப்பனா நீங்க யார பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ற ஒரு ஸ்கில் உங்களுக்கு இருக்கும். பயங்கரமா அது இம்ப்ரூவ் ஆனதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் டெஃபினட்டா. ஆட் ஏன்னா ஆச்சு. ஒரு ரிசோர்ஸ ஹையர் பண்றோம். எல்லாமே பார்த்து இன்டர்வியூலாம் முடிச்சு எல்லாம் ஃபைனல் ஆப்ஸ் வரைக்கும் எல்லாம் பார்த்து தான் ஹையர் பண்றோம். கரெக்ட். பட் ஒரு வாரத்துல குவிட் பண்றாங்க. 10 டேஸ்ல குவிட் பண்றாங்க. சில பேர் இவன் கன்டின்யூ பண்ணுவான்னு நினைக்கிறவன்லாம் 2 இயர்ஸ் இருக்கான். கண்டிப்பா. ஸோ யூ கெட் டு நோ பீப்பிள். கரெக்ட். அதில ஹெச்ஆர்ல ஒரு பியூட்டி என்னன்னா, எண்ட் ஆஃப் த டே சர்ப்ரைஸ் இருக்கும். எண்ட் ஆஃப் த மினிட் இருக்கும். கண்டிப்பா, ஜாயின் பண்றாங்கன்னுவாங்க, ஜாயின் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா, அப்ப அந்த ஒரு பிரஷர் இருக்கும் இல்லையா? அத கண்டிப்பா. ஹேண்டில் பண்ணி நமக்கு அந்த பிரஷர் ஹேண்டில் பண்றது ஈஸியா வந்துருச்சு ஈஸியா ஆயிடும். அப்படின்னு. கரெக்ட் தான். அண்ட் டெஃபினெட்லிங்க என்னதான் இப்ப நம்ம ஜாபுக்கே போனாலும், இந்த பிசினஸ் பிளட் இருக்கிறவங்களுக்கு திரும்ப அது அங்க தான் எடுத்து வந்து விழுவும். கண்டிப்பா. ஸோ அப்படி பார்க்கும்போது யூ ஆர் இன் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ். உங்களோட நம்ம பேசினப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா. டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருந்தோம். அங்க மெயினா எதனால டவுன்ஃபால் ஏற்பட்டுச்சு?
இல்ல அது வந்து எங்களோட ஆரிஜின் பிசினஸ் அது. ஸோ ம். ஃபாதர் இன் லா சாரி ஃபாதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர் எல்லாருமே வந்து ம். அது வந்து தான் நமக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அப்பாவுக்கு என்னன்னா, நீங்க வந்து ஒண்ணு நீ ஐடில இரு. இல்லன்னா வேற ஏதாவது ஜாபுக்கு போ. பிசினஸ் பண்ணக்கூடாது. ஓகே. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டு. அவங்க ஃபேஸ் பண்ண ட்ரபிள்ஸ் ம். இருக்கலாம். அதனால அது இருக்கலாம். அதோட மெயின் மோட்டிவ் நீ இது பண்ண தேவையில்ல. எதுக்கு நம்ம ஒருத்தர் சும்மா ஒரு மாசம் ஆனா ரூ. 1,00,000 தரேன்றாங்க. அத விட்டுட்டு நீ ரூ. 1,00,00,000 போட்டு ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு சும்மா ரூ. 1,00,000 வருதுன்னா ஓகே. அதுதானே பெஸ்ட்டா இருக்கும். ஓகே. அப்படின்னு நான் அதான் ஓகே. பண்ணுவேன். எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிற? அன்வான்டட் கண்டிப்பா, ரிஸ்க் கண்டிப்பா, அப்படின்றது கண்டிப்பா. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸா இருந்தது. எங்களுக்கு சில பேர் என்னன்னா, இது வந்து ஒரு போதை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலா ஆடியன்ஸ்க்கு வந்து அ அங்க இருக்கிற லோக்கல் ஒரு சரவுண்டிங் இருக்கும். அங்க ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி நேம் இருக்கும். ம், ம், அந்த ம். நேம் வந்து பிசினஸ் ஓரியன்டடா இருக்கும். ம், 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 அது ம். அவங்க அந்த கூப்பிட்டு தான் லோக்கல்ல பழகியிருப்பாங்க. அவங்கள யார சொன்னாலும் தெரியும். எக்ஸாக்ட்லி. அது கூப்பிட்டு தான் கண்டிப்பா. பழகியிருப்பாங்க. என்ன வந்து நான் சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் விளையாடும்போதோ, இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது ஐடென்டி பண்ணும்போதே அவங்க வந்து இவங்களோட டிரான்ஸ்போர்ட் ஓனர் தான் இவங்க. ம், ம். அவங்க சன் தான் இவரு. அவரோட பேரன் தான் இவங்கன்னு சொல்லி தான் நம்மள ரெஜிஸ்டரே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒருவேள எங்க தாத்தாவோ, இல்ல எங்க அப்பாவோ வந்து டீச்சராவோ, இல்ல வேற ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடா ஒர்க்ல இருந்திருந்தாங்கன்னா, நமக்கு பிசினஸ் பண்ற ஐடியா இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. ம், அது ம், ம். பண்ண உடனே எனக்கு மைண்ட் இருந்துச்சு. ஒரு பிசினஸ் பண்ணா ஒரு ஐடென்டிட்டி ஒரு ஊருக்கே தெரியுது. கண்டிப்பா, நம்மள கண்டிப்பா. அப்படின்றபோது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அது ஸோ நம்ம அதில வந்து நம்ம ஸ்டெப் இன் பண்ணணுன்றத ஃபர்ஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நைஸ். அது கரெக்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஐ ஜஸ்ட் ஷிஃப்டட். சூப்பர். எப்பவுமே நீங்க வந்து உங்கள ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்சனா நெறைய இடத்துல பேசுறீங்க இல்லையா? கண்டிப்பா. அண்ட் யூ ஆல்சோ டோல்ட் யூ ஹேட் அ மீட்டிங் வித் சித்தர் ம். இல்லைங்களா? கோயம்புத்தூர்ல. அது எப்படி நடந்தது? அது ம ஜென்ரலா நமக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து ம வேணும்னு நினைக்கும்போது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேட் பண்ணுவாங்க. ஓகே, சில ஓகே. சில விஷயங்கள் வேணும் நமக்கு. ப்ரோ அப்படி வாட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ப்ரோ? இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது எனக்கு ஓடும், உனக்கு ஓடாது. அப்படின்ற மாரி தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும். கண்ணாடி திருப்புனேன் வண்டி ஓடல. அப்படிதான் நெறைய பேத்துக்கு நான் பார்க்குறேன். பிகாஸ் தே சி அவங்களுக்கு வொர்க் ஆச்சுங்க. எனக்கு வொர்க் அவுட் ஆகல. எனக்கு பிஃபோர் வி கோ டூ த மீட்டிங் வித் த பெர்சன், ஸ்பிரிச்சுவல் பெர்சன், மேனிஃபெஸ்டேஷன்னா புரியிற மாரி சிம்பிள் டெர்ம்ஸ். அத ஒருத்தவங்க ஆக்சுவலா மேனிஃபெஸ்ட் பண்ணி எப்படி வாங்கிக்கலாம் ஒரு விஷயத்த? சூப்பர். இதில 2 விஷயம். மேனிஃபெஸ்டேஷன் வந்து சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, நீங்க ஒரு விஷயத்த கீப் ஆன் நாக் பண்ணிட்டே இருக்கீங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம், ம். அது நமக்கு 100 இல்ல 500% நடந்தே தீரும். அதாவது மைண்ட் வைஸாவும் சரி, ஆமா. செயல்லயும் சரி. செயல் இல்ல மைண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு. மைண்ட் ஃபர்ஸ்ட்டு. ஆமா, ஓகே, ஆமா. அது பண்ணிட்டீங்கன்னா செயல் ஆட்டோமேட்டிக்கா வரும்ன்றது தான் ஓகே, இதோட கான்செப்ட்டே. ஓகே. ஸோ நீங்க மைண்ட் வைஸ் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அது ஒரு வெறி. அது எந்திரிக்கும்போது, தூங்கும்போதும் அது டுவர்ட்ஸ் நீங்க வந்து சுத்திட்டே இருந்தீங்கன்னா பின் மண்டையில அது ஊங்கி அடிச்சுட்டே இருக்கும். ம், இத ம், நோக்கி தான் நீங்க போற. இதுதான் உன்னோட ஆம்பிஷன். இதுதான் உன்னோட வெறி அப்படின்னு சொல்லிட்டு. ம், 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 அது ஃபுட்பால் பிளேயரா இருக்கலாம், கிரிக்கெட்டரா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், சம்திங் எனிதிங் எல்ஸ். ம். அது நம்ம கீப் ஆன் அத நாக் பண்ணிட்டே இருக்கும்போது, அது வந்து சம்டைம்ஸ்ல வந்து நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கும். ஓகே, ஓகே. நம்மளும் அத நோக்கி போயிட்டு இருப்போம். தேர் இஸ் சம் மீட்டிங் பாயிண்ட். அத மீட் பண்ணும்போது நீங்க அது வந்து உங்களுக்கு அங்க பூம் ஆயிடும். பூம் ஆயிடும். அது வந்து அது என்ன சிம்பிளா சொல்லப்போனா, நீங்க என்ன தேடுறீங்களோ அது உங்கள தேடிட்டு இருக்கும். பட் இதுக்கு என்ன வந்து ஒரு ரூல் புக் போடலாம்? அதாவது ஒரே நேரத்துல 4, 5 விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாரி எக்ஸாக்ட்லி. என்ன ரூல் புக் போடலாம் இதுக்கு? இல்ல இப்போ நீங்க ஒரு பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்‌க்கு அவங்க சிம்பிளா ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னா எப்படி சொல்லலாம்? இல்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி என்னவா இருக்கும் அப்டின்னா, நெறைய பணம் சம்பாரிக்கணும். கண்டிப்பா, கோடிக்கணக்குல பணம் வரும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. இது வந்து மேனிஃபெஸ்டேட் பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம். ம். பட் அது லாஜிக்கே இல்லாத இருக்கும். எனக்கு ரூ. 2,00,00,000 வேணும், ரூ. 2,00,00,000 என்ன பண்றேன்? நான் சும்மா தான் இருப்பேன். அது வந்து ஒரு லாஜிக்கே கிடையாது. கண்டிப்பா. இது இது எப்படி இருக்கணும் அப்டின்னா, உன்கிட்ட ஒரு ப்ராசஸ் இருக்கணும். ம். அந்த ப்ராசஸ்ல பணம் வர மாரி இருக்கணும். அந்த ம். பணம் வந்து கம்மியா வருது. அது அதிகமா கண்டிப்பா. வரதுக்கான என்ன வழி? அதுதான் நம்ம கான்செப்ட். ஓகே, ஓகே. அவரு வந்து சின்னதா ஒரு பெட்டி கடை வச்சிருக்காரோ, இல்ல பெருசா ஒரு பங்க் வச்சிருக்காரோ, வாட் எவர் மே பி. அதுல பிசினஸ் இவ்வளோ தான் நடக்குது. இப்ப நான் உட்கார்ந்து மார்னிங் ஆனா மேனிஃபெஸ்டேட் பண்றேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டெய்லி ஒரு 5 லாக் சேல்ஸ் ஆகணும். 10 ம், லாக் ம், சேல்ஸ் ம், ஆகணும்னு ம், சொல்லிட்டு. ம், ம். அதுக்கான அ ஆளுங்களையும், அதுக்கான மக்களையும் என்ட்ட கொண்டு வந்து குடுங்க அப்படின்னு. ம். அது ரியலா, விர்ச்சுவலா நம்ம வந்து இமேஜின் பண்ணி பார்க்கலாம். புரியுது, இப்போ ஃபார் புரியுது. எக்ஸாம்பிள் வந்து இப்படி கூட வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு ஷாப்ல வந்து டீ ஷாப்ல வந்து ஒரு 50 பேர் வந்துட்டு இருக்கிற இடத்துல வந்து, அவர் புதுசா ஒரு ஐட்டம் போடுறாரு. அதனால வந்து 100 பேரா உள்ள வராங்க. ம், 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 கிட்டத்தட்ட ம். ஒரு 20,000 இருக்கிற இடத்துல 40,000 காட் கல்லால இட். ஆமா பணம் சூப்பர், வருது. சூப்பர். அப்படின்றது மேனிஃபெஸ்டேஷன். இது ம். இது பண்ணா ரியாலிட்டி. ரியாலிட்டி. காட் இட். அச்சீவபிள். அச்சீவபிள். இது ஓகே. கண்டிப்பா நடக்கும். இப்ப ம். வந்து இது நடந்துருச்சு. வாட் நெக்ஸ்ட்? இப்ப தான் வந்து 4 ஷாப் போணும். ஓகே, 5 ஸ்டோர் போடணும். ஓகே, 6 ஸ்டோர் ஓகே, போடணும். என் பேர் ஓகே. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்றது நீங்க மேனிஃபெஸ்டேட் பண்ணணும். ம், எடுத்தோனே 7 ஸ்டோர் போடணும்னு மேனிஃபெஸ்டேட் பண்ணீங்கன்னா, அது ம். வந்து நடக்கும்.
பட் உங்களுக்கு அந்த டைம் எடுத்துக்குது இல்லைங்களா, அது உங்களுக்கு வந்து பிலீவ்னஸ் கம்மியாயிடும். ஸோ மேபி இப்படி பிரிச்சுக்கலாங்களா? மேபி ஒரு ஹையர் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா, அது கீழ, அது கீழ, அது கீழன்னு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா இறக்கி, இப்ப நான் இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம ஒரு மேப் மேப் போட்டா கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா இருக்கும். அது ஓகே. உங்களுக்கு அச்சீவ் பண்ண உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமா பில்ட் ஆகும். இது மேல ஒரு நம்பிக்கை வரும். இன்னும் ரொம்ப ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா அது நீங்க பண்றதுக்கான சாத்தியக்கூறு. இதுல ஒரே ஒரு எத்திக்ஸ், நீங்க என்ன சொன்னாலுமே எவ்வளோ நம்பிக்கை அதிகமா இருக்கோ, அவ்வளோ சீக்கிரமா உங்கள வந்து அது சேரும். அதுதான் காட் இட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காட் இட். ஏன்னா எனக்கு வந்து என்னோட மேரேஜ் ஆகட்டும், என்னோட பிசினஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து நான் மேனிஃபெஸ்டேட் பண்ற மாரி தான் நடந்துச்சு. ஓ! இன்னும் நைஸ். சொல்லப்போனா ஒரு சில கிளையண்ட் எல்லாம் வந்து எனக்கு வருவாங்க, இல்ல அவங்க என்ட்ட பணம் தருவாங்கன்னு சொன்னா, என்ன கலர் ஷர்ட் போட்டு வருவாங்கன்னு இமேஜின் பண்ணணும். அந்த கலர் ஷர்ட் போட்டேலாம் வந்திருக்காங்க. ஓ! நைஸ். அது ஓகே. அந்த ஓகே. லெவலுக்கு ஸ்ட்ராங்கா நான் நம்புறேன். காட் இட். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. பிளஸ் ஆட் ஆனா எனக்கு வந்து அது நடந்திருக்கு. நைஸ், ஸோ நைஸ், அது நைஸ். அது வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது தான் முக்கியம். ஸோ நீங்க சொன்னீங்க, இப்ப இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஓரளவுக்கு ஒரு கிளியரா இருக்கு இப்போ. லெட்ஸ் சே நீங்க இந்த மீட்டிங் வித் சித்தர், அவர்ட்ட சொல்லியிருந்தீங்க, நீங்க குண்டலினி பத்தி கத்திருந்தீங்க அண்ட் பிரெத் ஒர்க், மூச்சு பயிற்சி பத்தி சொல்லி தந்தாங்க. அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்கா இருக்கும், ஒரு பிசினஸ் மேன் ஒர்க்கா இருக்கும். இல்ல இது அ இது எல்லாமே வந்து மைண்ட் செட்டுக்கோசரம் நம்ம பண்றோம் இல்லையா? இப்ப ம். மைண்ட் செட் வந்து ஜென்ரலா வந்து பிரதர் காலையில இருந்து நீங்க எந்திரிச்சு ம், ம், நல்லது மட்டும் நினைங்க. ம், அப்புறம் வந்து நல்லது மட்டும் வரும் ம், அப்படின்னு ம். சொன்னா, "ஐயோ போயா! ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஓகே. காலையில எந்திரிச்சு எனக்கு தான் செக் பிரச்சனை இருக்கு, பணம் பிரச்சனை இருக்கு. நீ ம், ஒரு பாட்டு ம், நல்லது நினைக்கிறேன். எங்க வரவங்கலாம் பிரச்சனையோட வராங்கன்றதெல்லாம் மைண்ட் செட் இருக்கும். ம், ம். ஜென்ரல் ஆடியன்ஸோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும். கரெக்ட் தான். இதுக்கு வந்து பாடி பிளஸ் வந்து நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒரே நேர்கோட்டுல இருக்கணும்னா, அதுக்கு பிரீத்திங் எக்சர்சைஸ் வேணும். ஓகே, ஓகே, இதுக்கு தான் அதுக்கு தேவைப்படுது. ஓகே, ஓகே. மைண்ட் செட்டு நம்ம பண்ணணும்னாவே, நமக்கு பாடி ஒத்துழைக்கணும். பிளஸ் வந்து நம்மளோட அ என்ன சொல்றது? அந்த அந்த சரவுண்டிங்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்டின்னா, இம்பார்ட்டன்ட்டா வந்து பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணோம் அப்டின்னா, அந்த இடத்துல நமக்கு எப்படி ஆறா இருக்கு, அந்த இடத்துல உட்காந்து நம்ம பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணும்போது, நம்மளோட மைண்ட் வந்து ஃப்ரெஷ்னஸ் ஆயிடும். ம், இப்போ ம். நீங்க வந்து கிளியரா ஃபிக்ஸ் பண்ணீங்க உங்க டார்கெட்ட அப்டின்னா, மைண்ட் கிளியரா சொன்னது கேட்கும். ஓகே, ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன எஸ்டேஷன் இருக்கு. ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மூச்சு விடுறதுல ஒரு சிரமமா இருக்குன்றபோது, அத நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட பாடில தான் உங்களோட கான்சன்ட்ரேஷன் பூரா இருக்கும். ஓகே, ஓகே. உங்களோட உடம்புல தான் உங்களோட இருக்கும். அந்த சைக்கிளிங் பண்றதுக்கோசரம் தான் இந்த பிரீத்திங் எக்சர்சைஸ். ஓகே. லெட்ஸ் சே இந்த கார்ல போறேங்கிறது ஒரு மேனிஃபெஸ்டேஷன்னா, அத வந்து ஒரு ஃபாஸ்டாக் டோல்ல போறது வந்து பிரீத் ஒர்க். எக்ஸாக்ட்லி. அந்த மாரி வச்சுக்கலாம். பண்ணலாம். அது அது அதுக்கான ஒரு பாத்வே. அதுக்கு ஒரு பாத்வே. இது இன்னும் ஸ்பீடா கொண்டு போகும். பிளஸ் ஆட் ஆனா ஆட் ஆனா அதுக்கான ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்து குடுக்கும்னு வச்சுக்கோங்க. காட் இட். ஸோ ஓகே லெட்ஸ் சே மேனிஃபெஸ்டேஷன் பேசியாச்சு. ஸோ அதுக்கு என்ன மாரி ஒரு பிரெத் ஒர்க் ஃபாலோ பண்ணணுன்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. அது தேர் ஆர் லாட் ஆஃப் பிரெத் ஒர்க்ஸ் ஒவ்வொருத்தவங்க ஃபாலோ பண்ணலாம். பட் ஏதோ ஒரு பிரெத் ஒர்க் ஃபாலோ பண்றது நல்லது. இப்ப இது மூலமா நீங்க ஃபார்ம் பண்ண ஒரு ஹேபிட் அப்டின்னா என்னது? ஐ திங்க் யூ நோ இட். நம்ம கம்யூனிட்டியில சோஷியல் லீகல் கம்யூனிட்டி தரணி ப்ரோவோட ஃபர்ஸ்ட்டு எனக்கு குடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து என்னன்னா, நீங்க வந்து ஸ்கிரிப்லிங் பண்ணுங்க வினோத். நீங்க வந்து என்ன வந்து அவரு ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது என்னென்ன ப்ளஸ்ன்னு சொன்னாரு. பண்ணிட்டு நான் சில பேசிட்டு இருக்கும்போது என்ட்ட ஒண்ணு சொன்னது என்னன்னா, ஸ்கிரிப்லிங் பண்ணுங்க. நீங்க வந்து ஜஸ்ட் உங்களோட வொர்க்கிங் ஸ்டைல வந்து ஸ்கிரிப்லிங் பண்ணீங்கன்னா, நல்லாருக்கும் அப்டின்னாரு. நான் ஸ்கிரிப்லிங் பண்றதுன்னா ஜென்ரலா மார்னிங் எந்திரிச்சு இந்த டு டூ லிஸ்ட் இருக்கு இல்லையா? ஆ, 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 அந்த ஆ. மாரி எழுதிட்டு போறது நம்ம ஓகே. ஜென்ரலா பண்றோம்ல. ஒண்ணு ஆஃபீஸ்ல கண்டிப்பா, போய் பண்றோம். கண்டிப்பா. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காந்தோன்னா என்ன பண்ண போறோம்னு சொல்லி பண்றோம்ல. அதுல என்ன ஒரு ஸ்பெஷலா இருக்க போகுது ம், 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 ம். அப்படின்னு சொன்னோனே, நான் ஏன்னா எப்பவுமே எனக்கு வந்து இயர்லி மார்னிங் 5:00 மேக்ஸிமம் எந்திரிச்சுடுவோம். நைஸ். அது எந்திரிக்கும்போதே எனக்கு வந்து ஜஸ்ட் நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு நான் உட்காந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு வர தாட்ஸ் எல்லாமே ஸ்கிரிப்லிங் பண்ணிட்டே வந்தேன். ஓகே, அது வந்து ஓகே. மல்டி தாட்ஸா வரும். ஐடியாஸ் வரும். ஏதோ ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வரும். இந்த டைம்ல வந்து பணம் இருக்கா? இது நம்மளால பண்ண முடியுமா? அதுக்கு மேன் பவர் இருக்கான்லாம் பார்க்க வேணாம். ம், ம், ம். உங்களுக்கு என்ன தாட் வருதோ கவிதை எழுதுற மாரி எழுதிட்டே நீங்க வரலாம். என்னோட கம்பெனி என்ன இப்படி கொண்டு போலாம், அப்படி கொண்டு போறேன். எனக்கு இப்படி தாட் இருக்கு, அப்படி தாட் இருக்குன்னு சொல்லிட்டு. இத நீங்க வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு ஒரு 1 ஹவர் எழுதிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் 1 வீக் 6 கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து பயங்கரமா ஸ்ட்ரீம்லைன் ஆயிடும். நைஸ். ஏன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் நீங்க எழுத்தே எழுதிட்டீங்க. எழுதிட்டோம். நம்ம ஓகே. அதுல ஒரு கான்ஃபிடென்ட் வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிப்பா. ஆல். இது நம்மளால பண்ண முடியுன்றது. 2வது இதோட சாத்தியக்கூறுன்னு சொல்லுவாங்க. எது நம்மளால பண்ண முடியும் ரியாலிட்டில, டெஃபினட்டா, எது பண்ண டெஃபினட்டா. முடியாதுன்றத ம், ம், ஸ்ப்ளிட் ம். அப் பண்ண தெரியுது. டோன்ட்ஸ்ன்ற மாரி கண்டிப்பா, நமக்கு கண்டிப்பா. வந்து கரெக்ட்டா ஸ்ப்ளிட் அப் பண்ணி நம்மளால எழுத முடியுது. கண்டிப்பா. அத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதும்போது ஈஸியா நம்மளால வந்து அத ஒரு அச்சீவ் கிளாரிட்டி பண்ணலாம். நல்லா கிடைக்கும். ஏன்னா ஆ. மனசுலயே நெனச்சிட்டு இருக்கிறது நம்ம எழுதி பார்க்கும்போது அது கன்ஃப்யூஷன் கிளியர் ஆமா, ஆயிடும். ஆமா. பயங்கரமா கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகுது. அது அது வந்து நமக்கு நெறைய டிரைவ் பண்ணுது.
அது அதுலேருந்து கொண்டு போய் மீட்டிங்கில் போய் உட்காரும்போது 10:00 மீட்டிங்கில் உட்காரும்போது அது வேற ஒரு பரிமாணமாக நமக்கு ரிசல்ட் கொடுக்குது. ஓகே. அங்கே ஒரு ஓகே. ஸ்பார்க் வரும், ம், ம், மீட்டிங்கில் ம். ஒரு பேசிகிட்டே இருக்கும்போது ஸ்பார்க் வரும். கண்டிப்பா. எண்ட் ரிசல்ட் வந்து வேற மாதிரி அவுட்புட்டாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக இருக்குது. அது ஒரு ஸ்கெட்ச் அவுட் பண்ணும் போதே கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs வேணும், 15 lakhs வேணும். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு தேவைப்படுதுன்ற இடத்துலயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பணமே இல்லாமல் பண்ண முடியுது. கண்டிப்பா, கண்டிப்பா பண்ண முடியும். பண்ண அது முடியும். வந்து நமக்கு தெரியாது. நீங்க ம், கூட ம், இருக்கிறவங்க ம். சொன்னாலும் நமக்கு வந்து வேற ஒரு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கறனால அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஈஸியா ஐடென்டிஃபை ஆயிடுது. ஈஸியா இதாகுது. ஸோ எல்லாத்தோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப்ங்கிறவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஆஸ்பெக்ட். ஸோ இந்த பிசினஸ் உங்க இன்லாஸோட பிசினஸ் கண்டிப்பா. கரெக்ட்டுங்களா? ஸோ நல்ல ஒரு ஜாப விட்டுட்டு வரும்போது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? இப்ப எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல. ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் மாரி தான். பண்ணாத, வேணாம். ஓகே. எடுத்தோனே அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது பண்ண எதுக்கு நமக்கு ஓகே. இப்போ தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இன்லாஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு சர்க்கிள்குள்ள பண்ணாங்க. தே ஓகே. ஹேவ் அனதர் ஓகே. பிசினஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ இது சைட்ல வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மேஜரா வந்து சிட்டிக்குள்ட்டு வெளிய போகாம அவங்க பிசினஸ் பண்ணது வந்து, நான் சொன்ன ஐடியாலஜிகள்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்கெட்ச் அவுட் சொல்லுவோம்ல. ம், 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 அவங்க ம். என்ன கேட்டாங்க என்ட்ட ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பிசினஸ் பண்றேன்னு என்ன ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன்னா, அவங்க என்ன நினச்சுக்கிட்டாங்க, ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 தறி ஒரு 15 லூம்ஸ் போட்டு அதுலேருந்து வர புரொடக்ஷன் எடுத்துட்டு போய் நம்ம ஒரு ஸ்டோர்லயோ ஒரு ஹோல்சேல் கடையில குடுக்க போறாங்க. அதில குடுத்தா ஒரு ப்ராஃபிட் வரும். அத வச்சு நம்ம பண்ணுவோம். இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. இன்லாவும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ம், 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 ம். இப்ப நான் சொன்ன ஸ்டோரியே வேற. நான் ஒரு பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போறேன். நம்ம இது மாரி லிமிடெட் கம்பெனியா பண்ண போறேன். ஸோ அண்ட் ஸோ ஆகப்போகுது. இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன்னு சொன்னோனே, அவங்க பயந்துட்டு பண்ணாத. ஓகே. ஏன்னா இது இது வந்து சாத்தியம் இல்ல கிடையாது. என்னால ரிலேட் பண்ண முடியும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து கண்டிப்பா ஓகே. பண்றது கஷ்டம்ன்றத விட அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. ம், ம், ம். அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாலாம் எடுத்தீங்கன்னா, மோசமான டேட்டா எல்லாமே. வந்த டேட்டா எல்லாமே ஐடி கம்பெனி, அது டீ ஓகே. கடை எல்லாமே வந்து மிக்ஸ்டு. மிக்ஸ்டு. இங்க அது இருந்து அங்க, இல்லாம அங்க இருந்து இங்க. என்னோட பிரசன்ஸே அங்க இல்ல. நான் அங்க ஓகே. இருந்துட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது எவ்வளோ தூரம் கம்ஃபர்ட்டா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அது வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு போறது வந்து ஒரு பிசினஸ்க்கு செட் ஆகாது. கண்டிப்பா முடியாது. இதெல்லாம் நான் வந்து ப்ளஸ்ஸா சொன்னா கூட அவங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா? ஸோ ம். பழைய டேட்டாவும் நல்லா இல்ல. புதுசா சொன்ன இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகல. மேட்ச் ஆகல. ஓகே. ஸோ இது நம்ம வச்சு நீ பண்ணோம்னா கொஞ்சம் டிலே ஆகும். அப்படி இருக்கும்போது இன்னொன்னு 2வது இப்போ நம்ம பெங்களூர்ல நாங்க இருந்த எல்லாமே செட்டப்லாம் கிட்டத்தட்ட 7, 10 இயர்ஸா இருந்துட்டேன். ஓகே, ஓகே. அப்போ எல்லாமே அபார்ட்மெண்ட் எல்லாமே இருந்து நீங்க குவிட் பண்ணிட்டு இங்க வரணும்னா தேவையில்லாத ஒரு ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ற மாரி. ஆமா. ஆமா. அங்க நம்ம லீஸுக்கு இருந்தோம். அங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகணும். எல்லாம் ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன் ஆகும். கண்டிப்பா. அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சைமல்டேனியஸா இது என்டையரா போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கரெக்டான டைம்ல கொரோனானால வீட்லயே இருக்கிற சிச்சுவேஷன் இருந்ததுனால, ஒய் நாட் வி அங்க தான் ஸ்டார்ட் ஸ்பார்க். அங்க இருந்து நம்ம ஓகே. அப்படியே ஸ்லோவா பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கொரோனால எல்லாம் வேணாம் பிசினஸே வேணான்னு இல்ல அதுதான் ஐ வாஸ் அபௌட் டு ஆஸ்க். ஏன்னா ஊரே தூங்கிட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன அப்பதான் ஆப்பர்ச்சுனிட்டியா எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு என்னன்னா, இப்படி கூட வச்சுக்கோங்களேன். இப்போ கொரோனா வந்துருச்சு. ம், ம், ம். பிசினஸ் பண்ணவங்க பூரா டவுன்ஃபால் ஆயிட்டாங்க. ம். அவங்களுக்கு பிசினஸ் இல்ல. கண்டிப்பா, புதுசா வரவங்க பயந்துப்பாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா, எப்படி இருக்குன்னு மார்க்கெட் எப்படி இருக்குன்னே தெரியாதுன்னு சொல்லி. கண்டிப்பா. இப்போ உள்ள போனோம்னா நமக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. மார்க்கெட் எம்ப்டி. எம்ப்டி ஓகே, அப்படின்றது என்னோட தாட் ப்ராசஸா இருந்துச்சு. இப்போ ஓகே, உள்ள ஓகே. போனா நம்ம உட்காந்துக்கலாம். கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆனுச்சு. ஏன்னா இதுக்கு மேல இன்னொரு கிரைசிஸ் வரணும்னா இப்படியும் 10 வருஷம் ஆயிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதனால இப்பயே நம்ம இறங்கிடலாம். கண்டிப்பா. இப்போ வாரே வந்துருச்சு 2வது கிரைசிஸ். 2வது கிரைசிஸே வந்துருச்சு. அதனால ஆமா, நீங்க சொன்ன மாரி அங்க இருந்துட்டு நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்லி வீட்ல பேசிட்டு இருக்க டைம்ல கொரோனாவே போட்டாங்க. வீட்டுக்கே வந்தாச்சு. வந்துருச்சு. சோ பண்ணிரலாம். பண்ணிடலாம் காட் அப்படின்றனால இட். அது ஒரு நல்ல ஒரு இதா இருந்ததுனால உள்ள வந்துட்டோம். ஆனா உங்களுக்கு எப்பவுமே அங்க இருந்துட்டு ஒரு டெக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த சைடுல போகணுன்ற காலிங் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு இல்லையா? ஆமா. அது நெறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. டெக் கம்பெனி நமக்கு வந்து ஓகே. என்னோட பேக்கெல்லாம் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பூரா 12 இயர்ஸ் ஹெச்ஆரா இருந்தேன். இது மாரி டெஃபினட்டா. தான் இருந்தது. ஒரு கன்சல்டன்ட் மாரி பண்ணணும் தான் ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்ட் தான் வச்சிருந்தோம் ஆல்ரெடி. ம், 5 ம். இயர்ஸா டேலண்ட் டிசர்வ்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நான் வந்து பண்ணணும்னு தான் என்னோட மோட்டிவா இருந்தது. பட் எனக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல் பிசினஸ் மேல அது என்னமோ ஒரு டைரக்ட்டா ஒரு கஸ்டமர பார்த்து பேசுறது ஒரு ஃபீலிங் வந்து நல்லா இருக்கும். ஓகே, ஓகே. அது அப்படியே ஒரு ஹையர் அஃபிஷியல் மட்டும் தான் பார்க்க முடியும். ம், அப்படியே ம். மெயில்ல மட்டும் தான் அது கம்யூனிகேட் இருக்கும். அதோட பிசினஸ் ஸ்டைலே வேற. கண்டிப்பா. அது எவ்வளோ நாள் இருக்குன்றது திருப்பி எனக்கு ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் இருந்துட்டே இருக்கும். அது ஒரு என்னைக்குமே ஒரு இப்போ கேள்வி தான். அதுக்கான ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளவுதான். ஏஐ வந்துருச்சு. தொலைஞ்சு. ஹெச்ஆரோட பிரசன்ஸே தேவையில்லாம போயிடுச்சு. அதாவது ஏஐ எந்த அளவுக்கு இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எங்க திருப்பூர்லயும் சரி, கரூர்லயும் சரி நெறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி ஏஐ கியர் குடுத்துட்டாங்க. கண்டிப்பா. நீங்க வேலை செய்றவங்க வந்து தலையில ஒண்ணு மாட்டிட்டு வேலை செய்வாங்க. ஒரு ஒரு நாளைக்கு வந்து அவங்க 500 400 எக்ஸ்ட்ரா பே வாங்கிக்குவாங்க. அந்த கியர் போட்டிருக்கனால,
அந்த ஏஐ டிவைஸ் என்ன பண்ணுதுன்னா, எப்படி ஓவர்லாக் அடிக்கிறது, எப்படி ஃபேட் லாக் அடிக்கிறதுன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குங்க. லிட்ரலா ஓ! அது லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் கமிங் இன். அவங்க என்ன பண்ணா ஹியூமனாய்ட் ரோபோட் ரெடி பண்ண போறாங்களாம். ஓ! அதெல்லாம் வந்துருச்சுன்னா தைக்கிற வேலைக்கு ஏஐ வந்துரும். வந்துரும். கரெக்ட். ஸோ எவ்வளோ நேரம் வந்து ஒரு ரெஸ்யூமை கிராஸ் செக் பண்ணி கரெக்டான பட் மேட்சிங் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக ஜஸ்ட் போகுது? 2 செகண்ட்ஸ் தான் அது. அவ்வளோதான். அது கால் ஃபார் பண்ணி அதே இன்டர்வியூ எடுத்து அதே முடிச்சிடுது. நல்லா முடிச்சிரும். இப்போ அது ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ நான் எடுத்த டிசிஷன் கரெக்ட் தான்ற மாதிரி எனக்கும் இப்போ ஒரு ஃபீலிங். வெரி குட். இல்லை எப்பவுமே கட் ஃபீல் அது காட்லேருந்து வர்றது தான் கண்டிப்பாக. ஸோ ஹெச்ஆர்லேருந்து பிஸ்னஸ் ஓனர், பிஸ்னஸோட ஸ்டார்டிங் ஃபேஸில் உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமாக இருந்தது? இந்த சேல்ஸ் வந்து இந்த நார்மலாக சேல்ஸ் எனக்கு ஈஸியாக வரும், நல்லா பண்ண முடியும். பட் இந்த டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக இருக்கிறது வந்து இந்த தோத்தீஸ் அவங்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்த பேட்டர்னே வேற. கண்டிப்பாக. இப்போ ஒன்று டாப் பிராண்ட்ஸாக இருக்கவங்க ஆல்ரெடி ரீச் த பிளேஸ். டெஃபினட்டா. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பஞ்ச் ஆஃப் அந்த பீப்புள் கடையில் ஒரு இடம் இருக்கு. இருக்கு. கண்டிப்பாக. ஸோ லோ கேடரில் இருக்கவங்களுக்கு வந்து ரேட்டில் அடித்து விளாண்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு கேடரில் போகிறாங்க. இப்போ நான் வந்து அந்த மாதிரி வரணும், டாப் பிராண்டாக வரணும்னு முடிவு பண்ணி தான் இறங்கிட்டோம். கண்டிப்பாக. இப்போ நம்ம லோவாகவும் விற்க முடியாது, கண்டிப்பாக உடனே டாப் பிராண்டாகவும் ஆக முடியாது, அதுக்கான ஃபண்ட் இருக்காது. உண்மை ஸோ உண்மை. நம்மக்கிட்ட பிளான் இருந்தால் கூட we need அதுக்கு தகுந்த ஃபண்ட் இருக்கணும், அதுக்கு தகுந்த. ஸோ இப்போ கண்டிப்பா. இந்த பேலன்ஸ்டாக விளாட்னேன்ல, அது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஓகே நான் ஓகே. வந்து பிராண்டாகவும் காமிச்சிக்கணும், ஆனால் ம். கம்மியாகவும் இருக்கக்கூடாது. வெரி ட்ரூ வெரி ட்ரூ. அது அது அந்த பேலன்ஸ் லைனை வந்து எவ்ரி வீக்குன்னு எவ்ரி டே மெயின்டைன் பண்ணுறது அந்த அந்த ரொம்ப மிடில் சிரமம். இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஆமாம், ஏன்னா ரேட் கம்மியாக இருந்தால் கேஷ் அண்ட் கேரி. அவ்வளோதான். இதே வந்து ஜாஸ்தியாக கொண்டு போறீங்கன்னா நீங்கள் ஒரு அந்த அளவுக்கு பிராண்டிங் கொடுங்க, கரெக்ட். இவ்வளோ ஆடு கொடுங்க, இவ்வளோ ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க, இவ்வளோ இது இருக்கு. ஆமாம், இருக்கு. அந்த ரெண்டுக்கு நடுவில் விளையாடுறது இட்ஸ் ஆக்சுவலி டஃப். ஏன்னா அவங்கள பிலீவ் பண்ண வைக்கணும். கண்டிப்பா. நான் வந்து அப்கமிங் பிராண்டாக இருக்க போகிறேன், உங்களுக்கு பயங்கரமான ஒரு இதாக இருக்கும் அப்படின்ற பிலீவ் பண்ண வைக்கணும். அதுக்கு என்னென்னா, ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பொறுமை. ஸோ அது கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு பொறுமை வந்து எவ்வளோ தூரம் இருக்கணுன்றத ஒரு நாளும் எவ்ரிடே ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு பிளான் இருக்கும், அது மார்னிங் எக்ஸிக்யூட் பண்ணும்போது வேற மாதிரி ஆகிடும். டெஃபினட்டா. நெக்ஸ்ட் டே அதுக்கு வேற ஒரு ரிசல்ட் வரும். கண்டிப்பா. தேர்ட் டே வேற மாதிரி ஆகிடும். பட் நம்ம கோர் என்ன, எதை நோக்கி Okay. வந்தோம் அப்படின்றது எவ்ரிடே ஐ வாண்ட் டு ஆஸ்க் மை செல்ஃப். ஏன்னா இதை நம்பி தான் நான் வந்தேன், இப்போ இதை நோக்கி தான் நீ போகணும், ஏன் நீ வந்து மாறுற? கண்டிப்பா. அது எவ்வளோ பிடிச்சிருக்கு, எவ்வளோ அதோட வெறின்றது ரொம்ப முக்கியம். Correct. இது பிடிச்சி வந்தாச்சு, பாதி வழி வந்தாச்சு, இனி வந்து வேணான்னா அப்புறம் ஆரம்பிச்சதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ பிரதர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்பாவே வந்து பிஸ்னஸ் பண்ண வேணாம், ஏன்னா ஒரு சேஃபான ஜாப் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேஃப்டிக்காண்டி பார்த்தாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ இந்த பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிறையா வேணாம் அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, அதை எப்படி செட் பண்ணீங்க? என்ன தவிர எல்லாரும் வேணாம் தான் சுற்றி இருக்கிறவங்க. ஏன்னா நான் மட்டும்தான் வேணும்னு சொன்னேன், மித்த யாருமே இதை பண்ணக்கூடாது, பண்ணாத, செட் Okay. ஆகாது, இதெல்லாம் சுற்றி நடந்துட்டு இருந்த விஷயம். ஸோ அவங்களுக்கு என்னன்னா, இப்போது என்னோட தாட் ப்ராசஸ் வேறு கம்மியாக இருந்தாவது ஏதோ ஒரு வருஷம் விளாண்டுட்டு ஏதாவது திருப்பி வந்துடுவான், ஏதோ லாஸ் ஆனால் கூட மேட்ச் அவுட் பண்ணிடலாம். நம்ம true. வேற பெருசாக பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு பெருசாக Okay. லாக் ஆகிட்டேன், என்ன பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபியர் இருந்தது. ம். ரெண்டாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாதர் இந்த காலத்தோட டைமிங் வேற, கண்டிப்பா. பிஸ்னஸோட எரா வேற, இப்போ இருக்கிற பிஸ்னஸ் டைமிங்கோட எரா கண்டிப்பா வேற. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு அந்த டைம் வந்து சோஷியல் மீடியா இல்லை. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம நல்லா லிவரேஜ் பண்ணிக்க முடியுது. கண்டிப்பா. இப்போ இதில் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு ஷோரூம் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் ஒரு பிகமிங் அ டாப் பிராண்டு, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு க்ரௌட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், நான் உங்களுக்கு நியர்பை ஒரு 4 to 5 இது தள்ளி இருக்கேன், பில்டிங் தள்ளி இருக்கேன். இப்போ எனக்கு இன்ஸ்டா இருந்தால் மட்டும் போதும், உங்களோட க்ரௌட் என்னால் கொண்டு வர முடியும். ஈஸியாக முடியும். ஸோ இவ்வளோ பெரிய லிவரேஜ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து இல்லை. டஃப்பாக இருந்தது. அந்த டைம் டஃப்பாக இருந்தபோது எப்படி பண்ணுவேன்? இத்தனை பேர் இருக்காங்க மார்க்கெட்டில், அவங்க பழந்துன்னு கொட்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வெரி ட்ரூ. கிட்டத்தட்ட 60-70 இயர்ஸாக அவங்க பர்த்லேருந்து பண்ணுறவங்களுக்கும் உனக்கு ஒன்றுமே தெரியாமல் பண்ணுறவங்களுக்கு எனக்கு அதுதான் ப்ளஸ்ஸாக இருந்தது. ஓகே ஓகே. ஒன்றுமே தெரியாதனால தான் தைரியம் இருக்குது. தைரியமும் இருக்குது. சரி என்னதான் நம்ம பண்ணிடலாம். இது நமக்கு தெரியாதது என்ன இருக்குது அப்படின்ற ஒரு உள்ள இன்னர் ஃபீலிங் ஒன்று பயம் இருக்கும். வெளியே காமிச்சிக்க ஃபேஸில் காமிச்சிக்காத லெவலுக்கு அந்த பயம் காமிச்சிக்காத லெவலுக்கு இருக்கும். பட் ஸ்டில் வந்து நம்மளால முடியும், இது இப்படி போனால் இப்படி போகலாம், அப்படி போனால் அப்படி அப்படியே போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு எனக்கு. நைஸ். சரி அப்படி ஒர்க் அவுட் ஆகி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நடந்த மிஸ்டேக்ஸ், பெரிய பெரிய மிஸ்டேக்ஸு, இது நடந்துச்சு அப்படின்னு டாப் ஒரு 3 சொல்லணும்னா என்னென்ன சொல்லலாம்? இல்லை, இனிஷியலே நான் நிறைய இடத்துல சொன்னேன். வெப்சைட்லேயே எனக்கு பெரிய ஒரு ட்ராபேக் இருந்தது. ஒரு 3 to 4 lakhs வந்து ஒரு இடத்துல மிஸ். ஆக்சுவலாக ஒரு இடம் போய் இன்னொரு இடம் கை மாறி 3வது இடம் கை மாறி வந்ததுலேயே 3 to 4 lakhs வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது யூஸே பண்ணாமல் போயிடுச்சு.
ஓகே. கிட்டத்தட்ட என்டையர் ஸ்டோரியுமே பண்ணி ம். என்னோட ட்ராக்கை நான் வேற பண்ற மாதிரி ஓ! 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 ஆயிடுச்சு. ஓ! ஸோ அதில் எனக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் இருந்தது. 2வது நம்ம அடிப்போம் இல்லையா, அந்த பாக்ஸ் ம், எலகண்டா ம், இருக்கணும்னு சொல்லிட்டு, ம், அது ம். பண்ணதுல கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தது. ஓகே, ஏன்னா ஓகே. அது வந்து நம்ம பண்ண ஒரு ஒரு கான்செப்ட்டுக்கும் நமக்கு வேஷ்டி அதிலோட ஃபிக்ஸ் பண்ற கான்செப்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டா ம், ம், ம். ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இதுல என்ன ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்குன்னா, ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஜாப்ல இருக்கும்போதோ, இல்ல வேற எதுல இருக்கும்போதோ, இப்ப எனக்கு கான்ஷியஸா அது வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். முன்னாடிலாம் யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா, கடைசியா பேசுறது மட்டும் கேட்டுட்டு ஆன்ஸர் பண்ணிடுவேன். ம், ம். ஏதோ ஏன்னா என்னால மேட்ச் அவுட் பண்ண முடியும். ஹெச்ஆரா இருங்க ஏன்னா மேட்ச் அவுட் பண்ண முடியும். ஆமாங்க, இல்ல ஆமாங்கன்னு சொல்லிட்டு போற மாரி ஈஸியா பண்ணலாம். இப்ப பிசினஸா இருக்கிறனால, ஃப்ரண்ட்ல ஒரு 2 நிமிஷம் நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றத நான் விட்டுட்டேன் அப்டின்னா, அது பயங்கரமா லாஸ் ஆகுது எனக்கு. ஓகே. கான்வர்சேஷன விட்டுட்டேன்னா, நீங்க சொல்றத நான் கவனிக்காம விட்டுட்டேன் அப்டின்னா, எனக்கு லாஸ் ஆகுது. இது எப்புட்றான்னா எக்ஸாம்பிள் தான். ஒரு பாக்ஸ் வந்து நம்ம ஸ்டாஃப் வந்து என்ட்ட சொன்னாங்க. "அண்ணா இப்டி பண்ணிடலாமான்னு." நான் ஏதோ யோசனை பண்ணிடலான்ட்டேன். ஆனா தப்பு அது. ஓ! ஓகே. அதான் காசு எல்லாமே காசு. எல்லாமே காசு. அது எண்ட் கண்டிப்பா. ஆஃப் த டே எங்க வந்து விடுதுன்னா, பண்ணி பேக் ஆயி அண்ணி வந்து வீட்டுக்கு வரும்போது அந்த ஆனா நீங்க தானே குடோனுக்கு சொன்னீங்க. அப்டின்னு முடிஞ்சிருச்சு அது. முடிச்சுருவாங்க. அந்த கான்செப்ட் நான் தான் சொன்னேன் உண்மையிலே. புரிஞ்சது. அது குடோனுக்கு வந்து சேரும்போது தான் தெரியுது, அதோட அவுட்புட் வந்து கரெக்ட்டா வரல. ஓகே, ஓகே. அப்போ வந்து என்கிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்க. பட் ம். நான் வந்து அது கான்ஷியஸே இல்ல. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் போடும்போது, ஏதோ வந்து பயங்கர ஃபோக்கஸ்டா இருக்கேன். அந்த ஃபோக்கஸ் எப்படி இருக்கு அப்டின்னா, வேற ஏதாவது நீங்க தட்டுனீங்கன்னா கூட எனக்கு சத்தம் கேட்காது. நீங்க புரியுது. சொல்றதுல உங்களோட ஃபேஸ் இப்ப நீங்க சொல்ற கொஸ்டின்ல மட்டும் தான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ்டு இருக்கு. எனக்கு பேக் எண்ட்ல பயங்கர ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதெல்லாம் போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து கண்டிப்பா. எனக்கு பை ஹேபிட்டா இப்ப நான் பிராக்டிஸ் பண்ணேன். பட் ஸ்டில் அது வந்துருச்சு இப்ப. இயல்பாவே வந்துருச்சு. கண்டிப்பா. ஏன்னா, ஒரு பிசினஸ் மேனுக்கு ஒரு ஈகிள் வியூ வந்து இருந்துட்டே இருக்கணும். கரெக்ட். ஆனா, என்னதான் கழுகு பார்வையில நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணாலும், அந்த டைம்க்கு அதான் தேவைன்னா, அத பக்காவா முடிச்சுருவாங்க. கரெக்ட். ஏன்னா அது ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு இடத்துல நான் வந்து சும்மா மீ டைம் இருக்கேன். நான் சும்மா ஃப்ரீயா ம், இருக்கேன் ம், அப்படின்றபோது, ம். யாரோ ஒருத்தர் கால் பண்றாங்க. மேனேஜர் ஏதாவது கால் பண்ணி, "அண்ணா இந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இம்மீடியட்டா எனக்கு என்ன தோணும்னா, வெயிட் பண்ணு நானே ஒரு 1 ஹார்ல கூப்பிடுறேன். ஓகே, ஏன்னா ஓகே. மைண்ட்ல எனக்கு வந்து ஏறல அது. கண்டிப்பா. ஏன்னா வேற விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணிட்டு ஓகே. இருக்கோம். மைண்ட்ல ஏறல. இப்ப நான் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன்னா, அது வேற மாரி ரிசல்ட் ஆகி வேற மாரி அவுட்புட்டா வந்துருது. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ, அது ஒரு இடமாவது ஒண்ணு தானே எக்ஸ்கியூஸ் பண்ணலாம்னா, ஒண்ணுக்கே நமக்கு லேக்ஸ்ல போயிடும். வெரி ட்ரூ. அது வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆனதுனால, ரொம்ப கான்ஷியஸா அது வந்து ரொம்ப இல்ல பிசினஸ் ஓனர்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா, ம். ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம்னா, இன்னொரு இது நாக் வருது அப்டின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்க. ஒரு 1 ஹவர் நான் 1 கழிச்சு ஹார்ல நான் கால் கூப்பிடுறேன். பண்றேன் அப்டின்னு சொல்லி திங்க் பண்ணி டிசைட் பண்றது ரொம்ப நல்லது. கரெக்ட். ஸோ வெப்சைட் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்போ டிடிசி என்டர் பண்ணீங்க? இ இப்போ டி2சி வந்து நம்ம என்ட்ரி ஆகும்போதே ஒரு 3 to 4 பிளான்ஸ் வச்சிருந்தோம் பிரதர். இப்படி தான் ஓகே. பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒண்ணு ஹோல்சேலு, 2வது வந்து ரீட்டெயில் ஸ்டோருக்கு ஒண்ணு குடுக்குறது காமனா. 3வது அப்ராட் பண்றது, ஃபிரான்சைசி கான்செப்ட் தென் டி2சி. டி2சி நான் கடைசியா வச்சிருந்தது ரீசன் வந்து எனக்கு அதில அவேர்னஸ் அவ்வளவா இல்லாம இருந்தது. ஓகே. ஸோ வெப்சைட்ல வந்து வி கேன் டூ இட் பிசினஸ் பட் நாட் மோர் தென் லேக்ஸ்ன்னு நெனச்சிட்டு இருந்த டைம்லாம் கூட இருக்கு. ஓகே, ஓகே, ஏன்னா ஓகே. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இவ்வளோ தான் பை பண்ணுவாங்க. ம், ம், ம். ஐ டோன்ட் ஹேவ் அவேர்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ம், ம், இப்போ ம். நான் தர்னி ப்ரோ கூட இந்த சோஷியல் ஈகிள் கூட அவங்க கூட டைப் ஆனதுக்கப்புறம் தே ஹேவ் சம் இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ டெஃபினட்டா ஏன்னா கண்ணு முன்னாடி நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த அவங்க பண்ணி காமிச்சுட்டாங்க. எக்ஸாக்ட்லி அப்ப அத பார்த்தோனே நம்பிக்கை வந்துரும். நம்பிக்கை வந்துருது. கண்டிப்பா. அதுக்கப்புறம் அந்த லேர்னிங் எடுத்ததுக்கப்புறம் ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நவ் ஸ்ட்ராங்லி வி என்டர்ட் இன்டூ டி2சி. ஸோ இப்போ வந்து நெறையா இதில நெறையா சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருக்கோம். ஓகே, ஸோ ஓகே. வெதர் யூ கேன் ஏபிள் டூ பர்ச்சேஸ் நீங்க நல்லா பண்ணலாம். இப்போ சூப்பரா பண்ணலாம். நல்லா அட்வான்ஸ்டா ஷாப்பிஃபைல எல்லாமே கொண்டு வந்துட்டோம். நைஸ். இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இன்னும் மாடர்னா எப்படி பண்ணலாம். ம். ஈஸி டூ ஆக்சஸ் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நல்லது பண்ணலாம்? நல்லது நல்லது பண்ணலாம். அதுக்கான ஓகே. ஒரு கொரியர் சிஸ்டம் எப்படி நெறைய இடத்துல கொஞ்சம் ஃப்ளா இருக்கு. ம், அந்த ம், கொரியர் ம். போய் டிலே ஆகுது. சம் பிளேஸஸ்ல வந்து ரீச் ஆவறதுக்கு லேட் ஆகுது. ம், 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 சம் ம். பிளேஸஸ்ல இம்மீடியட்டா ரீச் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு ப்ளஸ், இதெல்லாம் மைனஸ். அந்த மைனஸ் எப்படி வந்து நம்ம மாத்தலான்றதுக்கு இப்போ நாங்க உட்காந்து டீமா அத ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஐ ஐ ஃபீல் உங்களுது வந்து ஆக்சுவலா ஒரு லக்ஸரி ப்ராடக்ட். ம். அப்போ இந்த மாரி வந்து டி2சில வந்து ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? இது யூனிட் எக்கனாமிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ம், ஸோ ம், என்னன்னா, எவ்வளோ ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் வேல்யூ. ம், அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ செல்லிங்கு. ம், ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட சிஓடி ம், சார்ஜஸ். ம், ம், அப்புறம் இது ப்ளா ப்ளா. அப்புறம் நமக்கு மெட்டாவோட ம். இது. ஸோ இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ். ஆமாமா. இதெல்லாம் ம், போய் ஸோ ஹவ் த பீப்பிள் பையிங் ஒன்ஸ் அகைன். ம், ம், ஸோ ம், ரிட்டர்ன் கஸ்டமர்ஸ் எப்படி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் ம். பண்ணி தான் நம்மளால அந்த யூனிட் எக்கனாமிக்ஸ பண்ண முடியும். ஓகே. ஐ திங்க் இனிஷியல் ஸ்டேஜ்ல அது பண்றது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மாரி லாஸ்ல இருக்கிற மாரி காட்டுறதுக்கும் சான்சஸ் உண்டு. நெறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. சொல்லுவாங்க. ஆமா. அதுக்கு சான்சஸ் உண்டு. பை த வே நீங்க லாங் டர்மா போம்போது தான் உங்களுக்கு அது வந்து பட் ஆனா சாரீஸ்ல இருக்கிற மாரி ஆக்சுவலா ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு அனுப்புற சிஸ்டம்ஸ் வந்து உங்களுதுல இல்ல இல்லையா? இருக்கு. இல்ல இப்ப நம்ம வெப்சைட்ல ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் பண்ணி தான் உள்ள எடுத்துட்டு போறாங்க. ம், பட் ம். இது மென்ஸுக்கும், ஃபீமேலுக்கும் ஒரு இது இருக்கு இல்லைங்களா? டிஃபரன்ஸ் அவங்க இருக்கு. வந்து ஒரு 100
பேர் வாங்குற இடத்துல நம்மகிட்ட ஒரு 10 பேர் தான் பை பண்ணுவாங்க. கரெக்ட். ஏன்னா நம்மளோட கான்செப்டே தெரியும். மென்ஸ் வந்து ஜஸ்ட் எது இருந்தாலும் வியர் பண்ணி போயிடலாம். அது நமக்கு ஒரு கண்டிப்பா. இம்பார்ட்டன்ஸ் காட்டணும்னு இல்ல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓகேன்றுவோம். இப்பதான் வந்து அவேர்னஸ் வந்து கண்டிப்பா. ட்ரெடிஷ்னலா அதுவும் பர்ட்டிகுலரா தோத்தீஸ்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் பார்த்து மென்ஸ் வந்து கேட்குற மாதிரி இப்போ வந்துருச்சு. ஓகே, ஓகே. முன்னாடியெல்லாம் இல்லை. நான் சொல்றது 3 இயர்ஸ் பிஃபோர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட வெறும் க்ரீமும் ஒயிட்டு தான் இருந்தது ஓகே, தோத்தி ஓகே, சில்க்குனா. ஓகே. இன்னைக்கு இல்லாத கலர்ஸ் இல்லாத டிசைன்ஸே கிடையாது. ம், ம், ம். பயங்கர மல்டி டிசைன்ஸ் வந்துருச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் அது மார்க்கெட்டுக்குள்ளே வரல. ஓகே, ஓகே. எலாஸ்டிக் டைப் தோத்தி. ஓ, நைஸ், நைஸ். ஓகே. வெல்க்ரோ கிடையாது. எலாஸ்டிக் டைப் தோத்தி. நீங்கள் அப்படியே வியர் பண்ணிக்கலாம். நைஸ், நைஸ். ஓகே. இன்னர்ஸ் போடுற மாதிரி பேண்ட் போடுற மாதிரி நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். வெரி அது சூப்பர், போட்டுட்டிங்கன்னா சூப்பர். நீங்கள் ஓகே. பேக்கெட் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் யூ கேன் ஏபிள் டு ஸோ யூஸ் இட். தோத்தியோட ஒரு அந்த சிரமமே புது ஆட்களுக்கு கட்டுறது தான். ஆமாம். அத வந்து பேண்ட் மாதிரி மாத்திட்டீங்க. பேண்ட் மாதிரி தான். நைஸ். ஸோ அது நீங்கள் ஓகே. பார்த்தா அது உங்களுக்கு பேண்ட் மாதிரி தெரியாது. ம், ம், அது ம். வந்து ஒரு வியர் பண்ண மாதிரி இருக்கும். அது நல்லாயிருக்கும். இன்னும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணல ஆக்சுவலாக. இன்னும் இப்போ ஏதோ அந்த ரிசர்ச்லாம் முடிஞ்சு ப்ராக்டிக்கலாக அந்த ஸ்டிச்சிங்லாம் முடிஞ்ச ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, தென் வி நீட் டு பிரிங் இன் டு ஓகே. மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். இப்போ ஒரு கார்மெண்ட் பேஸ்ட் ப்ராடக்ட், ஒரு எத்னிக் வேர் ப்ராடக்ட். ஸோ உங்கள மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில D2Cல நீங்க ஃபேஸ் பண்ற பிக்கஸ்ட் சேலஞ்ச்னா எது சொல்லுவீங்க? ஸோ இது இமீடியட்டாக நம்ம வந்து கொரியர் பண்ணணுன்றது தான் பெரிய சேலஞ்ச். ஓகே. பின் கோட்ஸ்க்கு கரெக்ட்டா போணும். அது ஒன்று. ரெண்டாவது இப்போ என்னதான் டையப்பே இருந்தாலுமேவா? ஆமாம் 100%. நீங்கள் ஓகே. வெட்டிங்னா நாளைக்கு காலையில் வேணும்னுவாங்க, ஆ. 2 நாளில் ஓகே, வேணும்னுவாங்க. ஓகே, ஓகே. இது மித்த ப்ராடக்ட்னா கூட ஃபுட்டுனா கூட பொறுமையாக வாங்கிக்கலாம். ஓகே, ஒரு 3 ஓகே. டேஸ் 4 டேஸ்க்கு அப்புறம் வந்து நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். அது என்ன அவங்க ஆல்ரெடி அந்த இன்கிரீடியன்ஸ் இருக்கும். இப்போ கண்டிப்பா அந்த அந்த ரெடி மிக்ஸ் எல்லாமே அப்படிதானே இருக்கு அப்படி தான் இப்போ. இருக்கு. ஆட் ஆன் தானே ம். பண்ணுறாங்கன்னா லேட் ஆகும். இப்போ கண்டிப்பா. நாளைக்கு காலையில் முகூர்த்தம் முடிஞ்சுட்டு இதோட வேலையே முடிஞ்சுச்சு. வேலையே முடிஞ்சுச்சு. காட் இட். அதுக்கு முன்னாடி நான் போய் ரீச் பண்ணேன் அந்த இடத்த. ஓகே, ஸோ ஓகே, அதுக்கு ஓகே. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அனதர் பிளான் வேர் ஹவுஸ்லாம் கொஞ்சம் நிறைய இடத்துல எக்ஸ்பெண்ட் ம், பண்ணுறோம். ம், ம், அந்த ம். இமீடியட்டாக அங்கேருந்து அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கண்டிப்பா. சொல்லிட்டு. மேபி அமேசானோட வேர் ஹவுஸ் கூட ஹெல்ப் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல். ஆமாம். தட் இஸ் ஆல்சோ வி கேன் டூ இட். ஸோ அது ஓகே. நான் என்ன ஒன் பை ஒன்னாக பிளானிங். ஸோ இது நம்ம வந்து இப்போ ரீட்டைலில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இப்போ செப்பரேட்டாக இதுக்கு ஒரு வி ஹவ் செப்பரேட் டீம். இப்போ நம்ம அது கூட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட இந்த ஸ்கேலிங், இந்த பிராண்ட் ஸ்கேலிங்ல உங்க பிராண்ட் நேம் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகுது? அதுதான் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் 2, 3 இடத்துல சொன்னேன். நிறைய பேர் கேட்டாங்க, ஓல்டு நேமாக இருக்குது எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு ம், சொல்லிட்டு. ம், ஸோ என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மூலியமா வந்து எனக்கு இந்த நேம் கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தேன். ம். இது வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு நமக்கு வந்து சான்ஸ்கிரிட் நேம். பரம்பரா. ம். சான்ஸ்கிரிட் தான் அது. அது ஓகே. பாரம்பரியன்றதுக்கான ஒரு ஓ, ஓ. பரம்பரான்றது சான்ஸ்கிரிட்ல ஓகே. இருந்த ஒரு வார்த்தை. எனக்கு 2 விஷயம் என்னன்னா, ஒரு நேம் வந்து ஒரு இமேஜ வந்து தானா உருவாகும். நான் பண்றது ட்ரெடிஷனல். வச்சிருக்கிற நேம் மாடர்னாவோ, வெஸ்டர்னாவோ வச்சேன்னா எனக்கு அது மேட்ச் மேட்ச் ஆகாது. ஆகாது. அந்த ஜானரே மேட்ச் மேட்ச் ஆகாது. ஆகாது. எத்தனையோ நேம் இருக்கு. பட் அதெல்லாம் நான் கொண்டு வந்து இதில வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் விக்கிறது ட்ரெடிஷனல் பிராண்ட் விக்கிறேன்டானா மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகாது. ஸோ இது இங்கேயும் பண்றோம். ஆல் ஓவர் இந்தியா பண்ணோம். நார்த் சைட்லயும் பரம்பரானா ஹிந்திலயும் வேர்டிங் இருக்கு. ஆமாமா. இட்ஸ் தேர். ஸோ அதனால ஆமா. இது எல்லா இடத்துலயும் கனெக்ட் ஆகணும் அப்படின்றது ஒரு நேமா இருந்தது. நிறைய நேம்ஸ் இருந்தபோது இது மட்டும் பர்ட்டிகுலரா பிக் பண்ணது. ஓகே. இது வந்து நான் ஃபீல் பண்றது எப்பயுமே 50% ஆஃப் சேல்ஸ் வந்து பிராண்டோட நேம்ல தான் இருக்கு. ம், ஈஸி டு ம். அண்டர்ஸ்டாண்ட். அவங்க நிறைய பேர் வந்து என் பிராண்டு ஆல்ரெடி ஹியர் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். இருக்கும். ஏன்னா அந்த பரம்பரா, பாரம்பரியம் இது அது 2ம் கொஞ்சம் மேட்ச் more or ஆகுற less மாதிரி இருக்கு. சிமிலரா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அது ஒண்ணு இருக்கும். 2வது ஒரு டைம் மட்டும் ஹியர் பண்ணாங்கன்னா 2வது டைம் ஞாபகம் வந்துரும். சூப்பர். நல்ல ஈஸியா. பொசிஷனிங் பண்ணலாம். அது 2வது பரம்பரா கேள்விப்பட்டேன். வித்தியாசமான ஒரு சவுண்ட் வரதுனால, ம், அவங்க ம். வந்து ஆல்ரெடி வாயிலே நுழையாம இருக்காது. வேற எங்கேயாவது இருந்தா கண்டிப்பா, தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ இமிடியேட்டா அது வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸி. ஒரு டைம் வந்து பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்து ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னா, மார்க்கெட் இது வந்து 8 டைம்ஸ் வந்து நீங்க வந்து ம். ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒரு பிராண்ட் நேம. ஓகே, ஓகே. எனி மோட் ஆஃப் திங். ஒண்ணு எஃப்எம் ஆகட்டும், உங்களுக்கு ஓகே. Facebook ஆகட்டும், எனி டைம் 8 டைம்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணா உங்களுக்கு அந்த நேம் வந்து ஞாபகம் இருக்கும். ஓ, ஓ, ஓ. இது நம்மளுக்கு 3 டைம், 3rd டைம்லயோ இல்ல 2nd டைம்லயோ உள்ள போயிடலாம். ஸோ புரியுது, இது ஒரு புரியுது. லிவரேஜ் தான் நமக்கு. அதுதான் ஹையஸ்ட் லெவரேஜ். ஹையஸ்ட் அதுதான் நமக்கு லெவரேஜ். ஒரு பெரிய ப்ளஸ்ஸா பார்க்கும். கண்டிப்பா. இப்போ D2C எல்லாமே கேட்கறதுக்கு ஃபேன்சியா இருக்கு. பட் நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ நம்ம தான் ஓனரா இருந்திருப்போம். நம்ம தான் வொர்க்கரா இருந்திருப்போம். அந்த ஃபேஸ்ல நீங்க விசிட் பண்ண ஷாப்ஸா இருக்கலாம். இல்ல நீங்க பார்த்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். அத எப்படி கடந்து வந்தீங்க? அண்ட் ஹவ் வாஸ் தட் பில்டிங் அப்? ஸோ இது வந்து நீங்க எல்லா ஃபவுண்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் இது. கண்டிப்பா. ஏன்னா அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி இவங்க தான். ம், ம், அந்த ம், ம். கம்பெனியோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி. இப்போ எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மேபி ஹெச்ஆரா இருந்ததுனால அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சான்னு தெரியல. இது பண்ணும்போதே தெரிஞ்சுட்டேன், சில ஒர்க் வந்து ஃபவுண்டர் மட்டும் தான் பண்ணணும், சில ஒர்க் பண்ணக்கூடாது கண்டிப்பா, அப்படின்ட்டு. கண்டிப்பா. எனக்கு ஆனால் மார்க்கெட்டை பற்றி தெரியாததுனால நான் ஒரு 500 to 600 ஷாப்ஸ் வந்து பேக் எடுத்துட்டு கிளம்பிடுவேன். இங்கேருந்து நான்
பஸ் ஏறி ஆக்சுவலாக ஒரு பிளேஸஸ்க்கு போனேன் அப்படின்னா வீட்டுக்கு ரிட்டர்ன் வரணுன்றதுக்கோசம் 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் சேலத்துலேருந்து எடுத்துகிட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே இறங்கி ஆட்டோ எடுத்துட்டேன்னா அந்த ஆட்டோ மேன் வந்து ஈவினிங் வரை என் கூடயே இருப்பார். ஓகே. ஏன்னா பேக் இருக்கும், வெயிட்டாக இருக்கும் இல்லையா? பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே ஐ வாஸ் டேக் இட் ஒன் பேக். அவர் ஆட்டோ மேன் வர சொல்லிட்டேன்னா அந்த பேக்கில் வச்சுட்டேன்னா அவர் அங்கே லோக்கல் ஷாப்ஸில் எங்கன்னா அவருக்கு தெரியும் பெரிய கண்டிப்பா. கடை என்னென்ன இருக்குது ம். அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிராண்டை எடுத்துகிட்டு போய் நானே காமிக்கிறது. சார் இந்த ம். மாதிரி நியூ பிராண்ட் இருக்காருன்னு. ஸோ அவேர்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தம்பி நல்லா இருக்குப்பா, ரேட் ரொம்ப அதிகம், அப்புறம் சொல்கிறோம் அப்படின்வாங்க. தம்பி நல்லா இருக்குப்பா, இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் திடீர்னு 5 லட்ச ரூபா ஆர்டர்ப்பா அப்படின்வாங்க. இதெல்லாமே ரிஸ்க் இருக்கும். ஏன்னா 5 லட்ச ரூபா சொல்கிறவங்க வந்து பேமெண்ட் வராது. ஓகே. கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு வந்து டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா. ஸோ இதை நம்ம ஒண்ணும் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் முடியாது. பண்ணுறதுக்கான ஒரு பயங்கரமான ஒரு வாய்ப்பாக இருந்தது. அவங்கள எப்படி நம்மளை வந்து வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க, என்ன மோட் சொல்லி நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, பிராண்ட் நேம் இல்லைன்றலாம் ஓகே. பட் எனக்கு அதெல்லாம் விட ஒரு ஒரு கோர் ஒன்று இருக்கணும். ம், ம், ம். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டே வரலாம் கண்டிப்பா. அப்படின்னு. ஏன்னா பிராண்ட் வந்து பெருசு. அப்படி பண்ணோன்னா அது காசு ரொம்ப அதிகமாக இருந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணுன்றது லேட் வேறு ஆகும். நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்திருக்கேன். அது பண்ண அந்த ரீசனாக சொன்னால் நான் எடுத்துக்கல. ரிமைனிங் என்ன ரீசன் சொன்னாலும் நான் அதை வந்து நோட் இல்ல பண்ணி கிரிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அத வச்சு தான் நம்ம க்ரோ பண்ண கண்டிப்பா. முடியும். பாசிட்டிவான கிரிட்டிக்ஸ் தேவைதான். ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் அது நெகட்டிவ் கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு போனதுனால தான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்லலாம் ஆட் ரன் ஆகிட்டே இருக்கும், சும்மாவே கீழே போட்டுருவாங்க ஃப்ராட் கம்பெனி அந்த கம்பெனின்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்ககிட்ட டீட்டெயில் கேட்பேன், எங்கே உங்களோட டீட்டெயிலுக்கு எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க என்னன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் கேட்டால் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா அது இருக்கும். ஜென்ரலாகவே இப்போ இருக்கிற மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் வந்து ஜெயிச்சாவே பிடிக்காது. நம்ம வளர்றதுக்கு ஸ்டெப் எடுத்து வச்சாலே பிடிக்காது. ஆமா. அது வந்து ஏன்னு சொல்லி அதை வந்து நான் வரும்போது கூட நானும் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசிட்டே வந்தோம். இப்போது டிவிக்கு பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு டவுன்ஃபால் ஆன மாதிரி ஒரு டாக் இருக்குது. பீப்புள் ஃபீல். நான் ஏன்னு சொல்லி கேட்டேன் இவங்ககிட்ட. அவங்க சொன்னாங்க, அவங்க ஆளாளுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. ஆமாங்க சார் இப்படி இருக்கும், அவங்க நிறைய பேர் இப்போது ஐடென்டி பண்ணுறாங்க, நியூஸ் சேனல் ரொம்ப கவர் பண்ணுறாங்க, புதுசாக இருக்கிறனால அப்படி இருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பார்ட் வச்சுட்டா கூட அவங்க ஜெயிச்சிட்டா பிடிக்காது. கண்டிப்பா. ஓகே. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் மேலே அவர் மேலே இருக்கிற எமோஷன் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இருக்காது. ஓகே. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு கடவுளாக தெரிவார். ஓகே. இவர் ஜெயிக்க வைக்கணும்டா அப்படின்னு. நீங்கள் ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா அந்த டாஸ்க் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்குற டைம். கண்டிப்பா கண்டிப்பா. எதிர்பார்க்கறது வந்து நடக்காது. உங்களுக்கு கோவம் வரும். அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் இது. ஓகே. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க டைம் கொடுக்கணும், அவருக்கு டைம் கொடுக்கணும். ஸோ நம்மளோட ஒர்க் அது கிடையாது. நீ யாருக்கு போகணும்னு ஃபர்ஸ்ட் ஒரு தாட் பண்ணி போட்டுட்டீங்களே, வேலை முடிஞ்சுச்சு. அது அவரோட வேலை, அவங்க பண்ணுவாங்க. பண்ணலன்னா திருப்பி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் யூ டேக் யுவர் ஓன் டிசிஷன். அவ்வளோதான். அதுதான் நம்ம மேஜராக இருக்க போகுது. பட் இவங்களோட இது என்னன்னா ஜெயிச்சிட்டார் இல்லை, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பயம் வந்துடும், அவங்களுக்கு வந்து கோவம் வரும். அவன் ஜெயிக்கக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க ஜெயிக்காம இருக்கிறனால கூட அந்த இன்செக்யூர் ஃபீலிங்னாலேயே கூட அது வரலாம். இல்லை இவங்க எப்படி ஒரு ஏராஃப் சுற்றிட்டு இருக்குன்னா, ஒரு ஃபெயிலியரை ஒரு எமோஷனல் சாங் போட்டு ரீல்ஸாக போடுறதுல தான் பப்ளிக்கு பிடிக்கும். ஓகே. ஒரு மாடு காப்பாற்றுற மாதிரி, ஒரு டிராஃபிக்கில் ஒருத்தர் போய் காப்பாற்றி அவங்க குழந்தைய நாயை வந்து காப்பாற்றி இந்த கொண்டு வர்றது. இந்த எமோஷ்னலாக ஒரு சாங் பேக்ரவுண்டில் போட்டு பண்ணால் ஃபீல் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இப்படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம். இல்ல நம்ம கூட தப்பிச்சு வந்துட்டோம். 90s நம்மலாம் பரவாயில்ல, இனி வர ரொம்ப பாவம். அதனால வந்து இந்த எமோஷனுக்கு கேரி பண்றது தான் அவங்க விரும்புவாங்க. ஓகே. உண்மையை சொன்னா பிடிக்காது. கரெக்ட். நெகட்டிவிட்டி ஓகே அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை விட்டுருவாங்க. கண்டிப்பா. பட் அந்த எமோஷன் வந்து ரொம்ப கேரி பண்ணி பிளேஸ் a major role. ஸோ இந்த தோத்திஸ் மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு, இதுக்கு நீங்க ஒரு 100 crore ரோட் மேப் போட்டு போயிட்டு இருக்கீங்க. இதுல நல்ல பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சீங்க? இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு ஆக்சுவலாக அவ்வளோவா நாலேஜ் இல்லை. அதில் ஒரு மார்க்கெட் இருக்குன்னு தெரியும். ஸோ மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, நம்ம இது விளையாடலாம் தெரியும். இவ்வளோ தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். எல்லாரும் ப்ராடக்ட் இருக்கும்போது நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம், எப்படி கொண்டு போய் மார்க்கெட்டில் ரீச் ஆக போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்போ டைமில் ரொம்ப கம்மி. கண்டிப்பாக. நம்ம வந்து 1 lakh ஜாப் விட்டுட்டு வந்தால் ஒரு 2 lakhs கிடைச்சா போதும் இல்லை. அதுதான் நம்ம ஒரு மைண்ட் செட்டாக பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்குமே ஒரு ஜாப் குவிட் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும். கமிட்மெண்ட் இவ்வளோ எல்லாம் போக நமக்கு இவ்வளோ கிடைச்சா போதும். கரெக்ட். அதுதான் இருந்தது. பட் யாரோ எனக்கு ரெஃபர் பண்ணி, இப்போ ஆக்சுவலாக சிகே சார் கூட ரீசெண்டாக ஒரு இதில் சொல்லியிருந்தாரு. பட் இதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணி மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக்ன்ற ஒரு புக் இருக்கு. ஸோ அந்த புக்கு வந்து
தமிழ் ஆடியோவும் யூடியூப்பில் கேட்டிருக்கேன். ம். ப்ளஸ் வந்து நான் புக்கும் வாங்கி படித்தேன். ஒரு திங்கிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வேல்யூக்கு தான் திங்க் இருக்கணும். கண்டிப்பா, நீ வந்து சும்மா ஒரு 100 கோடிக்கு 200 கோடிக்கு விளையாடக்கூடாது. மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ கண்டிப்பா. அந்த வேல்யூக்கு தான் நீ திங்கே பண்ணணும். கரெக்ட். அப்போ நீ திங்க் பண்ணாதான் அட்லீஸ்ட் யூ கேன் அச்சீவ் ஸோ மச் அப்படின்றது அவரோட வெரி ட்ரூ. புக்கோட சாராம்சம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் வந்து ரொம்ப இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டேன். கரெக்ட் இல்லை, ஏன் நம்ம கம்மியாக ஆசைப்படுறோம் முடியாகி போச்சு, ஏன் பெருசாக ஏன் ஆசைப்படணும், நம்மளே நம்மள கம்மியா எடை எடை போடணும். போடணும் கரெக்ட். அப்படின்றது இருக்குது. அது வந்து நான் கம்யூனிட்டிக்குள்ளே வரும்போது, சோஷியல் ஈக்குவலுக்குள்ளே வரும்போது தர்ணி பிரதரும் அடிக்கடி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருந்தார். பிரதர் மார்க்கெட் வேல்யூக்கு விளையாடுங்க பிரதர், சும்மா சின்ன சின்ன விளையாட்டு விளையாண்டுட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இவரும் சொன்னபோது எனக்கு அது தாட் ப்ராசஸ் இருந்தது. ஸோ அப்போ ஐ ஜஸ்ட் தாட் அட் ரிசர்ச் பண்ணும்போது மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, நான் ஒய் நாட் வி கோ. ஸோ நம்ம ஒரு 3 இயர்ஸ்க்கான ஒரு பிளான் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு 6 இயர்ஸ்க்கான ஒரு பிளான் பண்ணலாம். இப்போ இருக்கிற கிரைசிஸ்க்கு வந்து 3 இயர்ஸ்க்கு தான் பிளான் பண்ண முடியுது. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குது எந்த அதான் ஒவ்வொரு மாசத்துல ட்ரம்ப் ஒன்று சொல்றாப்புல ஏதாவது ஒன்று யாராவது பண்ணி விட்டுறாங்க. ஆமாம். ஓகே. பட் ஆனா அந்த வார்னால ஆக்சுவலா எல்லா பக்கமும் பிரைஸ் ரேஞ்சஸ் பயங்கர மில்லில் பயங்கர யான் பிரைஸ் ரேஞ்சில் இருந்து எல்லாமே ஏறிடுச்சு. எக்ஸாக்ட்லி. கிட்டத்தட்ட 15 to 20% ஈஸியா ஏறிடுச்சு. திருப்பூர்ல வந்து 35% ஹைக் இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் நூல் பிரைஸ் எல்லாமே காம்பேக்டிங்ல இருந்து எல்லாத்துலயுமே பிரைஸ் ரொம்ப ஹைக் ஆயிருக்கு. அது என் ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும். ஆமா, அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. பட் ஆனா பிரைஸ் ஹை ஆயிருக்கும். பிரதர் ஐடில இருந்திருக்கீங்க, டக்குன்னு இப்படி திரும்பினா ஒரு வேட்டி ஆடுக்கு மாடல் எப்படி பிரதர் நடிச்சீங்க? இல்லை ப்ரோ, ஏன்னா ஃபவுண்டருக்கு வந்து எல்லாருமே ஒரு பிளேயிங் ஒரு ரோல் இருக்குங்க. ஃபவுண்டர் பொறுத்து எல்லாருமே ஒரு ரோல் தான். ஆமா, ஹெச்ஆர் ஒரு ரோல் தான், ஐடி ஒரு ரோல் தான், இது ரோல் தான். ஸோ மாடலும் ஒரு ரோல் தானே. கண்டிப்பா. ஸோ அதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இன் சைமல்டேனியஸா அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸ்ட்ரோவேர்ட், ரொம்ப அதிகமான பீப்புள் கூட பழகக்கூடியவன், இன்ட்ரோவேர்ட் மாதிரி நடிக்கக்கூடியவன். ஏன்னா பிஸ்னஸ்ன்னு வரும்போது அது சில குவாலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து தந்துடும். இல்லை, அது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததெல்லாம் இப்போ ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு எனக்கு. ஓகே. கான்சியஸாக பண்ணக்கூடாதுன்னு இல்லை, இப்போ கான்சியஸாக டைம் இல்லை, அது நமக்கு பண்ணால் இது இருந்தது. ஸோ அப்படி இருந்ததுனால தான் சொன்னேன் எக்ஸ்ட்ரோவேர்டுன்னு. இன்ட்ரோவேர்ட்னா இப்போ வேறு வழி இல்லாமல் ஒரு சூழ்நிலைக்குள்ளே காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பிளான் நமக்கு தெரிஞ்சதுனால அது பண்ணாமல் விட்டோம்னாலும் அதோட ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண பயங்கரமாக ஒரு ப்ராப்ளமாட்டிக்காக இருக்குது. இன்ஷியலாக நான் ஐடிலேருந்து வரும்போது நான் நினைக்கிறது தானே பிஸ்னஸ்ஸு. நான் நினச்சேன்னு வச்சுக்கோ, ஷட்டரை சாத்திட்டு நேராக எங்கே வேணாலும் ஊர் சுற்றுவோம், எங்கே வேணால் போவேண்டான்னு ஒரு ஆசைப்பட்டு அது அப்படியே தப்பு ஆரம்பித்த பிஸ்னஸ்ஸை ஜாப்ல இருக்கவங்க கூட ஜாலியாக இருந்தது. சாட்டர்டே சண்டே ஆஃப். இப்போல்லாம் எங்கேயும் போகலாம் முடியாது. ஆமாம், ஷட்டரை சாத்தி பாரு தெரியுன்ற மாதிரி அந்த மாதிரி நம்மளோட தாட் ப்ராசஸ் என்டையராக எல்லாம். கண்டிப்பாக. நான் ஆக்சுவலாக எங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் திருப்பூரில் வந்து ஒரு பையன் வந்து ஹையர் பண்ணியிருந்தோம். அந்த பையன் நல்ல ஸ்கில்லு, சொல்லப்போனால் ஆக்சுவலாக ஒரு வெல் டு டூவே இருக்குது. அவனை பார்த்தா நல்ல பைக்கில் வரான், சில டைம் கார்லலாம் வரான், கூட்ஸ் எடுத்துகிட்டு. நமக்கே புரியாது, என்னடா டெலிவரி காரில் வந்து கொடுக்குறான்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன். அவன் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 டேஸ் இந்த லஞ்ச் டைம் அப்போவே அவனுக்கு வேலை வந்துட்டு இருந்தது. கரெக்டாக 2 o'clock லஞ்ச்னா அப்போ ஏதோ ஒரு யாரையோ ஒரு மீட் பண்ணு, சாம்பிள் கொண்டு போய் கொடு, இப்படியே வந்துட்டு இருந்தது. 4th டே என்ன பண்ணால் வந்தான், வேலையெல்லாம் முடிச்சு ஈவினிங் வந்தான். சார் நான் இதோட நின்றேன் சார் அப்படின்னா. தம்பி என்னப்பா ஆச்சு அப்படின்னா, சார் நான் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வரேன், எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க, நான் ஏன் தெரியுமா சார் வேலைக்கு வரேன். ஏன்பா அதையும் நீயே சொல்லிடு, வேலைக்கு வந்தால் கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக நேரத்துக்கு தூங்கி கரெக்டாக இருக்கலாம்னு சொல்லி தான் வேலைக்கே வரேன். நீங்கள் அதெல்லாம் ஆப்போ வச்சிங்கன்னா நான் வேலைக்கே வரல. அப்போ தான் புரிஞ்சுது, அவங்க வந்து எனக்கு இதெல்லாம் வேணும், இந்த கம்ஃபர்ட் ஜோனில் வேணும்னு சொல்லி அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அதெல்லாம் கிடச்சிரும். நம்ம அதையும் எதிர்பார்த்து பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா முடியாது. டைமிங்கே நம்ம ஆனால் நினைப்போம் பிஸ்னஸ் பண்ணால் எந்த நேரம் வேணால் எங்கே வேணால் போகலாம், அப்படிலாம் கிடையாது. பட் அதெல்லாம் ஒரு இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் என்ன, எஸ்ஓபி செட் பண்ணோம்னா தட் வில் டேக் கேர். இது நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரீம் இருந்தது. RX 100 வாங்கினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். RX 100 எமகாவில் வாங்கணுன்றது என்னோட ஆம்பிஷன் இருந்தது, ஒரு ட்ரீம். ஆமாம். அது காலப்போக்கில் அப்படியே ட்ரீம் ஆகி அதுக்கப்புறம் வேறு வண்டி வாங்கி எல்லாம் வந்துட்டேன். இப்போ ஐ கேன் ஏபிள் டு பை. ஆனால் இப்போ என்னால் ஓட்டவும் முடியாது, டைமும் இல்லை. ரெண்டாவது அது எனக்கு நீடு இல்லை இப்போ. ஏன்னா அது எனக்கு வாங்கி வச்சேன்னா என்னோட ஈகோக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வேணால் உள்ளே உட்கார வச்சிருக்கலாம். கண்டிப்பாக. பட் அது எடுத்துகிட்டு கடைக்கும் வர முடியாது. கண்டிப்பாக. இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னாலும் போக முடியாது. பட் ஆனால் அது பண்ண முடியல. கண்டிப்பாக. உங்களுக்கு RX 100, எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் PS5.
ஏன்னா அதாவது அந்த காலேஜ் டைம்ஸில் கூடங்க அப்பப்போ ஃப்ரெண்ட் ரூம்ஸ்லாம் போயிட்டு நம்ம ஹாஸ்டலில் என்ன பண்ணுவோம்னா அந்த PS5 PS4லாம் விளையாடுவோம். அப்போது பேக் தென் 2013-14 டைம்ஸ்லாம் வந்து PS3 பெருசு, கரெக்ட் PS2 தான் இருந்துச்சு. அதுக்கே வந்து அமேசிங்காக இருக்கும். கரெக்ட் நாங்கள் அந்த டைம்ஸ்லாம் அந்த காலேஜ் டைம்ஸ்லாம் கிராஸ் பண்ணும்போது டேய் ஒரு PS4 வாங்கணும், PS5 வாங்கணும். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பிஸ்னஸில் ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா ஃபர்ஸ்ட் 2 பேருமே வாங்கினோம். இப்போ வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா டைம் இல்லை. டைம் இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அது இருக்கு, ஒரு ஓரத்தில் இருக்குது. அவ்வளோதான். நம்ம பரம்பரால ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இது. அண்ட் இப்போ நமக்கு சூப்பராக செல் ஆகிட்டு இருக்க பெஸ்ட் செல்லர் இது. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ட் சில்க்கு. ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் வந்து க்ரீம் கலர் அண்ட் வெண்பட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒயிட் கலரில் தான் தோத்திஸ் இருக்கும். சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நான் சொல்கிறேன், அந்த க்ரூம் வந்து மணவரையில் உட்காரும் போது அவங்க வந்து வெண்பட்டோ இல்லை மாதிரி க்ரீம் பட்டு வேஷ்டி தான் போட்டுட்டு உட்காருவாங்க. அவங்களோட ஃபுல் ஆஃப் லைஃப் ஃபுல்லாக கேரி ஆகிறது வந்து அந்த பட்டு வேஷ்டி வந்து பீரோவில் வச்சுருந்து அந்த ஒன் டே தான். ஓகே, அது வந்து அவங்களுக்கு ஒரு மெமரியாக இருந்து பாதுகாத்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நிறையா டிசைன்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதில் வந்து இப்போ அப்கிரேடாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோஸ்லாம் போடுற ஒரு காஸ்டியூம்ஸ் எல்லாமே அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்க ஆரம்பிச்சோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் வந்து ஆடியோ லான்ச்சில் போடுறது, விஜய் சார் வந்து வெட்டிங் ஈவெண்ட்ஸில் வர இடத்துலலாம் பட்டு வேஷ்டி போடுறது, அதெல்லாம் காமிச்சு இது மாதிரி எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி நாங்களும் அது பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் ஏன் மெயினாக நான் கேட்டேன் அப்படின்னா, இப்போ நான் திருப்பூர்லேருந்து வரேன். என்னோட சர்க்கிள் ஒரு 70% பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ் தான். மேனுஃபேக்சரர்ஸாகவே பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, அப்படியே போயிட்டுருக்காங்க. ஏன் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்க முடியலன்ற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ ஒரு மேனுஃபேக்சராக இருக்கவங்க, ஒரு ஜாப் ஒர்க்கராக இருக்கவங்க, எப்படி ஒரு பிராண்டாக ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு ப்ராடக்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி போகிறது, ஃபினான்சஸ்லாம் எப்படி பிளான் பண்ணலாம், ஒரு சின்ன ப்ளே புக் மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? இல்லை, இது ஒரு பெரிய அவேர்னஸ் லீக்கேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிராண்டு பண்ணுன்றதே வந்து இவங்களுக்கு மேனுஃபேக்சர்ஸ் வந்து பெரிய ஃப்ளா ஒன்று இருக்குது. அவங்க வந்து என்ன திங்க் பண்ணிப்பாங்க அப்படின்னா, ஒரு டாப் பிராண்ட்ஸை பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அவங்க ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க, நம்மளால போகவே முடியாது, அது ரொம்ப தப்பான இடம் அப்படின்ற லெவலுக்கு இவங்களே ஒரு இமேஜின் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு நம்ம நெருங்க முடியாதுன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு தெரியல, அந்த பெரிய பிராண்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. கரெக்ட். இதே டே 1லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேஸ்ட் வித்து தான் அவங்க வந்து இப்போ வந்து ஒரு 10,000-20,000 வேஸ்ட் விற்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ யார் வேணாலும் அந்த இடத்துக்கு போகலாம். இது ஒன்றும் மேஜர். 2வது அவங்களுக்கு பொறுமை இல்லை. ஓகே, அவங்களுக்கு என்ன 100 ரூபா போட்டால் 120 ரூபா. ஒரு பிஓ கிடைச்சது, 30 நாள் எக்ஸிக்யூட் பண்ணோம், திருப்பி 45வது நாளில் பேமெண்ட். கரெக்ட். ஓகே. ஒரு 100 ரூபீஸ் போட்டால் 120 ரூபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிடணும். கிடைச்சா ஓகே. ஓகே ஓகே. ஸோ 20 ரூபீஸ் கிடைச்சிச்சு. இதுக்கு நம்ம இது வந்து ஒரு 1000 பீசஸ் பண்ணலாம், 1500 பீசஸ் பண்ணலாம். இதோட நிறுத்திப்பாங்க அவங்களோட கான்செப்ட் வைஸ். அவங்க பிராண்ட் பண்ணணும்னா அது வந்து ரொம்ப லேட் ஆகும். அதுக்கான ப்ராசஸ் லேட் ஆகுன்றது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு தேவையில்லாமல் நினைக்கிறாங்க. அதுக்கான அவுட்புட் எப்படி வரும்ன்றது அவங்களால யோசித்து பார்க்க முடியல. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, பெரிய பெரிய ஆளுங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு இவங்களா ஒரு இமேஜின் பண்ணிப்பாங்க. ஓகே. பட் என்னன்னா எனிதிங் வாட் எவர் மேபி பிகாஸ் டேக்ஸ் 10 years ஆஃப் டைம். ஒரு 7 இயர்ஸில் தான் நீங்கள் ஒரு பிராண்டாக இருக்கீங்கன்னு வெளியவே தெரிய ஆரம்பிக்கும். உண்மை. அதுவும் நம்ம எடுத்துருக்க அந்த ஆஃப்லைன் செக்மெண்ட்டில் வந்து ஒரு பணம் முதல் போட்டு கிரெடிட் கொடுத்து வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணி சோர்ஸ் பண்ணி பிராண்டிங் பண்ணி எல்லாம் பண்ணி வாங்குறதுக்கு டேக்ஸ் டைமுங்க. பொறுமை வேணும் கண்டிப்பாக. ஸோ அவங்க யாரை பார்ப்பாங்க, அங்கே லொக்காலிட்டியில் இருக்கிற பீப்புளை பார்ப்பாங்க. அவங்க யார் பார்ப்பாங்க, இன்னும் ஜஸ்ட் ஒரு லேண்ட் வச்சுருக்காங்க, 2 லேண்ட் வச்சுருக்காங்க, இப்படி தான் இப்போ வாங்கினாங்க அப்படின்றது தான் அவங்களோட மேஜர் ஒரு கான்செப்டாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அவங்களோட ஐடென்டிஃபை வச்சுட்டு நம்ம என்னப்பா இது பண்ணாவே போதும், சேல் பண்ணால் ஜாப் ஒர்க் பண்ணாலே போதும், காசு வந்துட போகுது. கரெக்ட். அதனால் ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை ஆகிடும்னு சொல்லிட்டு அது மீன்ஸ் இது பண்ணோம். பிராண்டாக பண்ணோன்னா பொறுமை வேணும். தென் வெயிட் ஃபார் லாங் டேர்ம், ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பிராண்ட் மேலே இன்வெஸ்ட் பண்ணாதான் பிராண்ட் வந்து டெவலப் ஆகும், எக்ஸ்போஜர் ஆகும். அதெல்லாம் நிறையா விஷயங்கள் பண்ணணும். அது அந்த அவேர்னஸ் இல்லாதனால அவங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. பட் என்னோட கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் கேட்ட மாதிரி 3 திங்ஸ் ஹவு டு ஐடென்டிஃபை டு பிராண்டாக பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு கொடுக்கணும். அப்படின்னா இஃப் தேர் இஸ் அ மார்க்கெட் வேல்யூ அந்த ப்ராடக்ட்டுக்கு, இஃப் இட் இஸ் பின் ஃபுட் ப்ராடக்ட், எனி ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்குது, மோர் தென் 10,000 crores இருக்குது அப்படின்னா தென் தே கேன் டூ இட். ஓகே. நாட் ஒன்லி 10,000 crores நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்குது, அதுக்கு நம்ம பண்ண முடியல, பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா they'll come across the brand. ஓகே. இந்த மெயினாக நான் என்ன இதில் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்தியாவில் பண்ணிட்டு நிறைய பிராண்ட் இருக்காங்க, நம்ம போய் என்டர்ஃபியர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒய் நாட், இந்தியாவில் தான் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஏன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட்ஸ் வந்து
அப்ராட்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்துட்டு இருக்காங்க. அவங்களே இங்கே வந்து கண்டிப்பா. விற்க முடியும். ஒய் நாட் வி அப்படின்றது எங்கள் பெரிய கொஸ்டின் மார்க். கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ நம்ம காம்படிட்டர்ஸ் அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு இன்னொரு காம்படிட்டர் இருக்காங்க, அவங்களா தான் ஜெயிக்க முடியும், இன்னொருத்தர் இருக்காங்க, ஏற்கனவே 10 பேர் இருக்காங்கன்னு. இஃப் இட் இஸ் 100 பேர் ஆல்சோ யூ கேன் ஏபிள் டு சர்வே. கண்டிப்பா முடியும். ஏன்னா அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் எப்படி வித்தியாசமாக இருக்கீங்க, அதை எப்படி நீங்கள் யூனிக்காக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்கன்றது தான் இங்கே ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே ஆகுது. ஸோ இதில் வந்து அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பிராண்டாக வர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது இஃப் இட் தேர் இஸ் அ மார்க்கெட் வேல்யூ. ஓகே. ரெண்டாவது தே நீட் அ ப்ராப்பர் ஐடியா அண்ட் பிளான். யாரை ஐடென்டி பண்ணி எப்படி பண்ண போகிறோம், எப்படி ஸ்கெட்ச் அவுட் பண்ணுறோம், ஃப்ரேம் ஒர்க்கு, அந்த டெம்ப்ளேட்டு, இது எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு பண்ணால் தான் பிராண்டுக்கு வந்து வில் கெட் ரீச். ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஸோ இந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ₹100 பட்டு ₹120 வரும்ன்ற மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பிராண்டோட செலவு ஒரு ஜேர்னி பண்ணும்போது வந்து செட் ஆகாது. செலவு பண்ணும்போது பயம் இருக்கும். எடுத்துட முடியுமா? ஆமாம், ஏன்னா திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்க சொல்கிறாங்க. இப்போ தான் இப்போ ஆடுக்கு செலவு பண்ணணும், இப்போ தான் இப்போ மார்க்கெட்டுக்கு செலவு பண்ணணும், திருப்பி என்னப்பா இதுக்கு கேட்குற, அதுக்கு கேட்குற. ஒரு ஒரு செலவு பண்ணாவே அந்த பணம் எப்போ எடுக்கிறதுன்னு தெரியல. திருப்பி திருப்பி செலவு பண்ணிகிட்டே இருந்தால் எப்படிப்பா எடுக்க முடியும்? உண்மைதான். ஸோ வி நீட் அதுக்கான ஸ்பேஸ் இருக்கும், டைம் எடுக்கும். அது எல்லாமே நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி பண்ணணும். இந்த இடத்துக்கு க்ரௌடு இருக்குது, இங்கே தான் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க, இங்கே செலவு பண்ணால் நம்மளால் அதை எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி அங்கே இருந்துச்சுன்னா செலவு பண்ணால் விட்டுறக்கூடாது. கரெக்ட். அந்த இடத்துல செலவு பண்ணி தான் ஆகும். அதுக்கு பயந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம்ப்பா, நமக்கு வந்ததே இதில் 60,000 கோடி இருக்காது, நீ என்னப்பா 2 லட்சம் செலவு பண்ண சொல்கிறேன் கரெக்ட் அப்படின்னு. இது இப்படி தான் இருக்கும். தட் இஸ் வாட் பிஸ்னஸ் வாஸ் அண்ட் தட் இஸ் வாட் பிராண்ட் வாஸ். ஸோ அது நம்ம எப்படி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட மேஜராக இருக்கும்.